Good morning, students. இந்த கிளாஸ்ல JEE 2024 ஓட எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அந்த சாப்டர் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இன்னைக்கும் நாளைக்கும் இந்த சாப்டர் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். நான் ஆல்ரெடி கொஸ்டின் வித் சொல்யூஷன் உங்களுக்கு PDF அனுப்பிச்சிருப்பேன். நீங்க ஏதாவது ஒரு மொபைல்ல அந்த PDF டவுன்லோட் பண்ணிக்கங்க. நாம டிஸ்கஸ் பண்றப்ப கொஸ்டின் இருக்கிற பேஜ்ல நீங்க என்ன பண்ணுங்கன்னா இருங்க. சொல்யூஷன் பேஜுக்கு நீங்க ஸ்க்ரால் பண்ணி போக வேண்டாம். கொஸ்டினை ரீட் பண்ணிட்டு நான் சொல்யூஷன் போர்ட்ல டிஸ்கஸ் பண்றப்ப நீங்க போட பாருங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க எனக்கு என்ன பண்ணலாம்னா கம்யூனிகேட் பண்ணலாம் த்ரூ வாட்ஸ்அப். என் மொபைல் பக்கத்திலே தான் வச்சிருக்கேன். நான் அப்பப்போ வாட்ஸ்அப் பார்ப்பேன். ஏன்னா சாட்டிங்லாம் நான் அதுல டிசேபிள் பண்ணியிருக்கேன், கொலாப்ஸ் ஆகக்கூடாதுங்கிறதுனால என்னால அங்கே போய் பார்க்க முடியாது. ஸோ நீங்க டவுட் இருந்தா என்ன பண்ணலாம்னா மொபைலுக்கு சேட் பண்ணலாம். நான் உடனே என்ன பண்ணிடுவேன்னா ரியாக்ட் பண்ணிடுவேன். ஸோ நான் ஸ்டார்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். In hydrogen-like system, the ratio of Coulombian force and gravitational force between an electron and a proton is in the order of அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிம்பிள் கொஸ்டின் தான் இது. நான் ஒரு ஹைட்ரஜன் ஆட்டமை டிரா பண்றேன். ஹைட்ரஜன் ஆட்டம்ல சென்டர்ல நியூக்ளியஸ் இருக்கும். நியூக்ளியஸ்ல ஒரே ஒரு புரோட்டான் இருக்கும். ஹைட்ரஜன் ஆட்டம்ல ஒரே ஒரு எலக்ட்ரான் சர்க்குலர் ஆர்பிட்ல ரிவால்வ் ஆயிட்டு இருக்கும். இந்த ஆர்பிட்டோட ரேடியஸை நான் ஆர்னு எடுத்துக்கிறேன். இந்த புரோட்டானுக்கும் எலக்ட்ரானுக்கும் அக்ராஸா உள்ள கூலும் ஃபோர்ஸுக்கும் அதே புரோட்டானுக்கும் எலக்ட்ரானுக்கும் அக்ராஸா உள்ள கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்க்கும் உள்ள ரேஷியோ கேட்டிருக்காங்க. ஃபோர்ஸ் கூலும் அதுக்கான ஃபார்முலா 1/4πε0 ப்ராடக்ட் ஆஃப் 2 சார்ஜ் பை r². 1/4πε0 9 into 10⁻9. ப்ராடக்ட் ஆஃப் 2 சார்ஜ்ல ஒரு சார்ஜ் புரோட்டான். புரோட்டானோட சார்ஜ் வேல்யூ 1.6 into 10⁻−19 கூலும். எலக்ட்ரான் இரண்டாவது சார்ஜ் வந்து எலக்ட்ரான். எலக்ட்ரானோட சார்ஜ் வேல்யூ -1.6 into 10⁻−19 கூலும். இந்த இடத்துல நம்ம மேக்னிடியூட் எடுத்துக்கிட்டா போதும். சோ அதனால மைனஸ் தேவையில்லை. பை r². rங்கிறது டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 சார்ஜ். லக்கிலி அது ரேடியஸா இருக்கு. அப்ப இந்த r²க்கு பதிலா அந்த r² நாம ரீப்ளேஸ் பண்ணிடலாம். இது கூலும் ஃபோர்ஸ். மீன்வைல் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் நாம கண்டுபிடிக்கணும். கிராவிடேஷனல் ஃபோர்ஸோட ஃபார்முலா G(m1m2/r²). இங்க m1ங்கிறது புரோட்டான் மாஸை மீன் பண்ணுது, m2ங்கிறது எலக்ட்ரான் மாஸை மீன் பண்ணுது. G gravitational constant which is 6.67 into 10⁻−11. m1 க்கு பதில் புரோட்டான் மாஸ் அது 1.67 into 10⁻−27 kg. m2 க்கு பதில் எலக்ட்ரான் மாஸ் which is 9.1 into 10⁻−31 kg. இந்த ஃபார்முலால இருக்கிற rங்கிறது டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 மாஸை மீன் பண்ணும். டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 மாஸ் அகைன் எனக்கு ரேடியஸா என்ன ஆகுதுன்னா இருக்கு. அதனால r² ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன சொல்லிருக்காங்கன்னா கம்பேர் பண்ண சொல்லிருக்காங்க. கம்பேர் பண்ண சொன்னாங்கன்னா நீங்க டிவைட் பண்ணிருங்க. அப்ப கூலும் ஃபோர்ஸையும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸையும் டிவைட் பண்றாங்க. கூலும் ஃபோர்ஸ்ல எனக்கு 9 into 10⁻9 1.6 into 10⁻−19 whole square by r² வருது. டிவைட் பண்றப்ப டைம் இன்டர்சேஞ்ச் ஆயிடும். r² மேல போயிடும். 6.67 into 10⁻−11 1.67 into 10⁻−27 9.1 into 10⁻−31 கீழே வந்துடும். இத சால்வ் பண்ணா அப்ராக்சிமேட்டா 10⁻39 அப்படிங்கும். இதுதான் எனக்கு இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். இதே क्वेश्चन நம்மளோட கிளாஸ் நோட்ஸ்லயே இருக்கும். நான் அப்பவே சொல்லிருப்பேன் இந்த நம்பரை நீங்க மனப்பாடம் பண்றதுன்னா மனப்பாடம் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருப்பேன். சோ உனக்கு நல்லா ஞாபகம் இருந்ததுன்னா நீ என்ன பண்ணலாம், ஸ்ட்ரைட்டாவே கூட நீங்க இந்த ஆன்சரை பிக் பண்ணிக்கலாம். ஒரு சிம்பிள் क्वेश्चन தான்ப்பா. ஹைட்ரஜன் லைக் சிஸ்டம்னு சொல்லி இருக்கிறதுனால நம்ம ஹைட்ரஜனே எடுத்துக்கலாம். ஹைட்ரஜன் லைக்னா ஹைட்ரஜன் மாதிரியே இருக்கிற சிஸ்டம் தான் சொல்லியிருக்காங்க. தாராளமே ஹைட்ரஜன் எடுத்துக்கலாம். இந்த ஹைட்ரஜன் லைக் சிஸ்டம்ங்கிற வார்த்தை உன்னை குழப்பறதுக்காண்டி கொடுக்குறாங்க. ஹைட்ரஜன் லைக் சிஸ்டம்னா சிமிலர் லைக் ஹைட்ரஜன். அதுல ஒரு புரோட்டானுக்கும் ஒரு எலக்ட்ரானுக்கும் அக்ராஸா உள்ள கூலும் ஃபோர்ஸுக்கும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் ரேஷியோ அதோட ரேஞ்சஸ் எப்படி இருக்கும்னா கேட்டிருக்காங்க. இன் டர்ம்ஸ் ஆஃப் 10 பவர்ல யோசிக்கிறப்ப 10⁻39 டைம்ஸா இருக்கும்.
இதான் இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஓவர். செகண்ட் क्वेश्चन இம்பார்ட்டன்ட் போட்டுக்கங்க. செகண்ட் क्वेश्चन இம்பார்ட்டன்ட் போட்டுக்கங்க. சிம்பிள் தான். பட் திடீர்னு நமக்கு கொஞ்சம் டிஸ்டர்பா ஃபீல் ஆகலாம். அதனால இம்பார்ட்டன்ட் போட்டுக்கங்க. Sigma is the uniform surface charge density of a thin spherical cell of radius capital R. The electric field at any point on the surface of the spherical cell is spherical cell na hollow sphere. அப்ப நம்ம காஸ் லா அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன்ல ஹாலோ ஸ்பியர் பத்தி பேசியிருக்கோம். ஹாலோ ஸ்பியரோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் ரிசல்ட்டை நாம டேபிள் பண்ணியிருக்கோம். இதுல ஆன் தி சர்ஃபேஸ்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ஆன் தி சர்ஃபேஸ்னா ஆன் தி ஸ்பியர்னு அர்த்தம். ஆன் தி ஸ்பியருக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டோட ரிசல்ட், ஆன் தி ஸ்பியருக்கு ஹாலோ ஸ்பியருக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டோட ரிசல்ட் என்ன அப்படின்னா Q divided by 4 pi epsilon naught radius square. நீங்க முடிஞ்சா காஸ் லாவோட தேர்ட் அப்ளிகேஷன் நம்ம நோட்ஸ் படி எடுத்து செக் பண்ணி பாருங்க, இந்த ரிசல்ட் இருக்கும். இல்லனா அதுக்கு அப்படியே அந்த தேர்ட் அப்ளிகேஷன் முடிஞ்ச உடனே என்ன இருக்கும் அப்படின்னா ஹாலோ ஸ்பியருக்கும் சாலிட் ஸ்பியருக்கும் ஒரு டேபிள் ரெடி பண்ணிருப்போம். அந்த டேபிள் பார்த்தாலும் உங்களுக்கு இந்த ரிசல்ட் கிடைச்சிடும். நாம டேபிள்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட், எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் ரெண்டுமே டிஸ்கஸ் பண்ணிருப்போம். இப்போ இந்த क्वेश्चनல ஸ்பெரிக் செல்னு சொல்லிட்டாங்க. அப்ப ஹாலோ ஸ்பியரை மீன் பண்ணுது. எலக்ட்ரிக் ஃபீல்ட்ங்கறாங்க. அப்ப ஹாலோ ஸ்பியரோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃபார்முலா எழுதணும். ஸ்பியர்னு சொல்லிட்டாங்கனாவே அவுட் சைட் ஸ்பியரா, ஆன் தி ஸ்பியரா, இன்சைட் ஸ்பியரான்னு क्वेश्चனை ரீட் பண்ணி கிளாரிட்டி எடுத்துக்கிட்டு கரெக்டான ஃபார்முலா எழுதணும். ஹியர் தே செட் ஆன் தி ஸ்பியர் ஆர் ஆன் தி சர்ஃபேஸ். அதனால நான் அதுக்கான ஃபார்முலாவை எழுதியிருக்கேன். இப்போ இதுல ஒரு டேர்ம் அவங்க சொல்லியிருக்காங்க என்னன்னா சிக்மாங்கிறது சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டிங்கறாங்க. பொதுவா சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டிங்கிறது சார்ஜ் பை ஏரியா. நான் சார்ஜ் Q னு எழுதிக்கிறேன். ஸ்பியரோட ஏரியா ஃபார்முலா 4 pi r square. அப்ப இங்க இருக்கிற Q 4 pi r square க்கு பதிலா நான் சிக்மான்னு ரீப்ளேஸ் பண்ணா சிக்மா பை எப்சிலான் நாட் எனக்கு ஆன்சர் வரும். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. நான் ஏன் இந்த क्वेश्चन இம்பார்ட்டன்ட்னு சொல்றேன்னா நீங்க ஆப்ஷன் பார்த்தோனே என்ன பண்ணிடுவீங்கன்னா நாம இன்ஃபைனைட் சீட்னு ஒரு அப்ளிகேஷன் காஸ்லால பார்த்திருக்கோம். செகண்ட் அப்ளிகேஷன் நம்ம நோட்ஸ் படி அந்த ரிசல்ட்ட கேட்டிருக்காங்களோ, அதை பத்தி கேட்கறாங்களோ, அதை பத்தி டிஸ்கஸ் பண்றாங்களோ அப்படின்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு தப்பான ஆப்ஷன் நீ பிக் பண்ணிடுவேன். அதனாலதான் இம்பார்ட்டன்ட்னு சொல்லியிருக்கேன். they are asking about sphere. நாம நார்மலா ஃபார்முலாவை இதோட எழுதிட்டு விட்டுருவோம். இதுல டேட்டாவை போட்டு ஆன்சர் எடுப்போம். இதுல அவங்க என்ன பண்றாங்கன்னா சிக்மா உள்ள வர மாதிரி ஒரு ப்ளே பண்ணிருக்காங்க. क्वेश्चन சிம்பிள், ஆன்சர் சிம்பிள். பட் ஆப்ஷன் பார்க்கறப்ப நீ அவசரத்துல சிக்மா வந்திருக்கிறதுனால ஷீட்டோட பிளேன் ஷீட், இன்ஃபைனைட் சார்ஜ் ஷீட் அதோட ரிசல்ட் கேட்டிருக்காங்களோ நீ தப்பா மீன் பண்ணிக்கிட்டு தப்பான ஆன்சர் எழுதுறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனாலதான் இம்பார்ட்டன்ட்னு சொன்னேன். செகண்ட் क्वेश्चन ஓவர். நோட்ஸ் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருந்தீங்கன்னா டிக் பண்ணிக்கங்க. தேர்ட் क्वेश्चन போறோம். Two identical conducting spheres P and S with charge Q on each repel each other with a force of 60 Newton. A third identical uncharged conducting sphere R is successfully brought in contact with the two spheres. The new force of repulsion between P and S is அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதே ஸ்டைல்ல ஒரு क्वेश्चन நம்மளோட ரெகுலர் நோட்ஸ்ல இருக்கும். ஒரு நல்ல ரிவிஷனா அமைப்பா. ரெண்டு ஸ்பியர் சொல்லிருக்காங்க, ஐடென்டிக்கல் ஸ்பியர். ஒன்னு P, இன்னொன்னு வந்து S. ஐடென்டிக்கல் ஸ்பியர்னா சார்ஜ் வேல்யூ ஈக்குவலா இருக்கும். இவங்களுக்கு அக்ராஸா உள்ள ஃபோர்ஸ் வந்து 60 நியூட்டன் क्वेश्चनல கொடுத்திருக்காங்க. ஃபோர்ஸை கால்குலேட் பண்றதுக்கான ஃபார்முலா 1/4 pi epsilon naught Q1 Q2 by r squared. They said this force is 60 நியூட்டன். அத போட்டேன். 1/4 pi epsilon naught retain பண்றேன். ப்ராடக்ட் ஆஃப் டூ சார்ஜ் Q ஸ்கொயர்னு வந்துரும். இதுல Rங்கிறது டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ சார்ஜ். அத பத்தி எதுவுமே क्वेश्चनல சொல்லலனா நீங்க Rனே வச்சுக்கலாம். இப்ப அடுத்து என்ன சொல்றாங்கன்னா இன்னொரு ஐடென்டிக்கல் ஸ்பியர் எடுத்துட்டு வராங்க. அதோட நேம் கேபிட்டல் R. ஆனா அது அன்சார்ஜ். அத இந்த ரெண்டு ஸ்பியரோட கான்டாக்ட்ல எடுத்துட்டு போயிட்டு திருப்பி பிரிச்சுட்டாங்க. அப்படின்னா எப்படி நம்ம ஃபர்தரா ப்ராசஸ் பண்றது, எப்படி டயகிராம் போடுறது, எப்படி யோசிக்கிறது? இப்ப வந்து Pங்கிற ஸ்பியரை நான் அப்படியே வச்சுக்கிறேன். இதோட சார்ஜ் வேல்யூ Q.
ஆறுன்னு ஒரு புது ஸ்பியரை இன்ட்ரோ பண்ணிருக்கேன். கொஸ்டின் படி இது அன்சார்ஜ், சார்ஜ் வேல்யூ 0. இது ரெண்டையும் நான் கான்டாக்டுக்கு எடுத்துட்டு வரேன். கான்டாக்டுக்கு எடுத்துட்டு வந்தா ரெண்டும் சேர்ந்து ஒரு பெரிய ஸ்பியரா மாறும். இதோட சார்ஜ் வேல்யூ உங்களுக்கு என்ன ஆகும்னா q plus 0 is equal to q ன்னு வரும். அப்புறம் இவங்க செப்பரேட் பண்ணும். செப்பரேட் பண்றப்ப நான் ஏற்கனவே ரெகுலர் கிளாஸஸ்ல நடத்திருக்கேன். நீங்க சேர்க்கிறப்ப ஒண்ணு சேர்ந்துரும், பிரிக்கிறப்ப சார்ஜ் வேல்யூ ஈவனா தான் பிரிக்கணும். அப்ப செப்பரேட் பண்ணா உங்களுக்கு என்ன ஆகும்னா இங்கேயும் சார்ஜ் வேல்யூ q/2, இங்கேயும் சார்ஜ் வேல்யூ q/2 வந்துரும். இது ஸ்பியர் p, இது ஸ்பியர் r. சோ அவங்க சொன்ன மாதிரி இன்னொரு ஐடென்டிக்கல் ஸ்பியர் ஆஃப் அன்சார்ஜ் அதை நான் p யோட கான்டாக்டுக்கு எடுத்துட்டு போய் செப்பரேட் பண்ணிட்டேன். இப்ப r என்ன இருக்கு அப்படின்னா q/2 இருக்கு. இத நான் என்ன பண்ணேன், s ஓட கான்டாக்டுக்கு எடுத்துட்டு s ஓட சார்ஜ் வேல்யூ q. அப்ப கான்டாக்டுக்கு எடுத்துட்டு போனா என்ன ஆகும், ரெண்டும் சேர்ந்து q/2 plus q will become as 3q/2. அப்புறம் வழக்கம் போல செப்பரேட் பண்ணணும். செப்பரேட் பண்றப்ப ஈவனா தான் நீங்க செப்பரேட் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப 3q/2 ஈவனா செப்பரேட் பண்ணா 3q/4 3q/4 வரும். இது யாருன்னா r, இது யாருன்னா s. நான் ஆக்சுவலா என்ன பண்ணிருக்கோம்னா rங்கிற அந்த அன்சார்ஜ் ஸ்பியரை p யோட கான்டாக்டுக்கு எடுத்துட்டு போய் பிரிக்கிறோம். திருப்பி rங்கிற ஸ்பியரை s ஓட கான்டாக்டுக்கு எடுத்துட்டு போய் பிரிக்கிறோம். இந்த மாதிரி டீடைலா நம்ம பண்ணிருக்கோம். நான் क्वेश्चनல டீடைலா இத சொல்லல. क्वेश्चनல வந்து என்ன பண்றாங்கன்னா ஸ்டேட்மென்ட் எழுதுறப்ப சிம்பிளா எழுதுறாங்க. என்ன அப்படின்னா தேர்ட் லைன் பாருங்க क्वेश्चनல. A third identical uncharged conducting sphere R is successfully brought in contact. அடுத்தடுத்து யாரோட கான்டாக்டுக்கு எடுத்துட்டு போறாங்கன்னா ரெண்டு சார்ஜ் ஸ்பியரோட கான்டாக்டுக்கு எடுத்துட்டு போறதா சொல்றாங்க. அப்ப நான் R ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா P யோட கான்டாக்டுக்கு எடுத்துட்டு போயிட்டா. அடுத்து R நான் என்ன பண்ணணும் அப்படின்னா S ஓட கான்டாக்டுக்கு எடுத்துட்டு போகணும். R P யோட கான்டாக்டுக்கு எடுத்துட்டு போனா சேர்ந்துரும். திருப்பி R நான் S ஓட கான்டாக்டுக்கு எடுத்துட்டு போனா நான் பிரிச்சாதான் என்ன பண்ண முடியும், R வந்து S ஓட கான்டாக்டுக்கு எடுத்துட்டு போக முடியும். அதனாலதான் நான் என்ன பண்ணிருக்கேன்னா செப்பரேட் பண்ணிருக்கேன். சோ அதுக்கப்புறம் நான் கடைசியா என்ன பண்றேன்னா அகைன் செப்பரேட் பண்றேன். ஏன் அகைன் செப்பரேட் பண்றேன்னா நியூ ஃபோர்ஸ் பிட்வீன் P and S கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி P எனக்கு புது P கிடைச்சிருச்சு. அப்ப புது S வேணும்னா நான் திருப்பி செப்பரேட் பண்ணாதான் புது S கிடைக்கும். அப்பதான் இவங்களுக்கு அக்ராஸா உள்ள நியூ ஃபோர்ஸை என்னால கண்டுபிடிக்க முடியும். சோ அப்ப புது P புது Sக்கு அக்ராஸா உள்ள நியூ ஃபோர்ஸ் வேணும். இந்த ஃபோர்ஸை நான் F dash னு எழுதுறேன். ஃபோர்ஸோட ஃபார்முலா இங்க இருக்கு 1/4πε0. அதை ரீடைன் பண்றேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் டூ சார்ஜ். ஒரு சார்ஜ் q/2 இருக்கு, இன்னொரு சார்ஜ் வந்து 3q/4 இருக்கு. பை rங்கிறது டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ சார்ஜ். அதுக்கான கிளாரிட்டி இல்லைன்னா அந்த r நீங்க r மெயின்டைன் பண்ணலாம். சால்வ் பண்ணா எனக்கு 3/8 வந்துடும். இந்த 3 ரீடைன் பண்றேன். 2 × 4 8 அப்படின்னு இங்க ஃப்ரண்ட்ல எழுதிட்டேன். ரிமைனிங் 1/4πε0 q²/r² வருது. 3/8 அகைன் ரீடைன். இந்த 1/4πε0 q²/r² 16 நியூட்டன் क्वेश्चनல ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷனை ஆஃபர் பண்ணிருக்காங்க. 16 போடுறேன். 8 16 கேன்சல் ஆயிடுச்சுனா 2, 3 × 2 என்ன ஆயிடும்னா 6 நியூட்டன் வரும். இதுதான் ஆன்சர். இந்த டீடைல்டு வர்க்க அவங்க சிம்பிள் ஸ்டேட்மெண்டா கொடுத்திருக்காங்க. திருப்பி நான் தேர்ட் லைன் படிக்கிறேன். A third identical uncharged conducting sphere R is unsuccessfully brought in contact with the two spheres ங்கறாங்க. சக்சஸ்ஃபுல்லி நீங்க R என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டு ஸ்பியரோட கான்டாக்டுக்கு எடுத்துட்டு போகணும். அப்ப முதல்ல P யோட கான்டாக்டுக்கு எடுத்துட்டு போகணும். திருப்பி R S ஓட கான்டாக்டுக்கு எடுத்துட்டு போகணும். R பிரிச்சு விட்டாதான் S ஓட நீ கான்டாக்டுக்கு எடுத்துட்டு போகணும். இதான் இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். பார்க்க சிம்பிளா தெரியற மாதிரி இருக்கும், ஆனா நம்ம ஒர்க் பண்ணணும். நான் உனக்கு டீச் பண்றதுனால டயகிராம பெருசா போட்டிருக்கேன். நீ நல்லா செம ஸ்ட்ராங்கா இருந்தனா சல்லு என்ன பண்ண, சேர்ந்தா என்ன ஆகும், பிரிஞ்சா என்ன ஆகுங்கிறத ஈஸியா ரெகக்னைஸ் பண்ணிடலாம். தேர்ட் क्वेश्चन டிக் பண்ணிருக்கேன். அடுத்து fourth question. Charge conducting sphere of radii A and B are connected to each other by conducting wire. The ratio of charges of two spheres respectively அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரெண்டு ஸ்பியர் இருக்குப்பா. ஃபர்ஸ்ட் ஸ்பியரோட ரேடியஸ் வந்து A, ரெண்டாவது ஸ்பியரோட ரேடியஸ் வந்து B. இதோட சார்ஜ் வேல்யூ என்ன சொல்லியிருக்காங்கன்னா சொல்லல, நான் QA இதுக்கு QB னு போட்டுக்கிறேன்.
இந்த ரெண்டு சார்ஜையும் ஒரு வயர் வழியா கனெக்ட் பண்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ரெண்டு ஸ்பியரோட பொட்டன்சியலும் பிகாஸ் ஆஃப் திஸ் வயர் ஈக்குவலா மாறிடும்னு அர்த்தம். இது நாம எங்க படிச்சிருக்கோம் அப்படின்னா கெப்பாசிட்டர்ல படிச்சிருக்கோம். காமன் பொட்டன்சியல்ங்கிற டைட்டில் கீழே படிச்சிருக்கோம். ஆல்சோ லைட்டிங்கோட தியரி கான்செப்டுக்கான எவிடன்ஸ்லாம் வந்து நான் உங்களுக்கு நடத்தியிருப்பேன். அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு டயக்ராம் போட்டு ஒரு டெரிவேஷன் டீல் பண்ணிருப்பேன். என்சிஆர்டி எக்ஸாமுக்கு அந்த டெரிவேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்கேன். அங்கேயும் இதை பத்தி படிச்சிருப்போம். எப்பயுமே ரெண்டு யூனிட்டை த்ரூ எ வயர் நீங்க கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இதுல இருக்கிற சார்ஜ் அதுக்கோ இல்ல அதுல இருக்கிற சார்ஜ் இதுக்கோ ரீடிஸ்ட்ரிபியூட் ஆகி ரெண்டு யூனிட்டோட பொட்டன்சியலும் உங்களுக்கு ஈக்குவலா மாறும். அப்ப பொட்டன்சியல் ஆஃப் ஸ்பியர் ஏவும் பொட்டன்சியல் ஆஃப் ஸ்பியர் பியும் ஈக்குவல். இப்ப ஸ்பியரோட பொட்டன்சியல் ஃபார்முலா எழுதணும். அப்ப ஸ்பியர்னா இன்சைட் ஸ்பியரா ஆன் தி ஸ்பியரா அவுட் சைட் ஸ்பியரான்னு அவங்க சொல்லியிருக்கணும். அவங்க அந்த மாதிரி எதுவுமே கொஸ்டின்ல சொல்லல. அப்படி ஸ்பியர்னு சொல்லிட்டு இன்சைடா ஆனா அவுட் சைடாங்கிற கிளாரிட்டி கொடுக்கலன்னா நீங்க பொட்டன்சியல் ஆஃப் ஸ்பியருக்கு இந்த ஃபார்முலா எடுத்துக்கலாம். Q divided by 4 pi epsilon naught radius. அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்பியருக்கு QA divided by 4 pi epsilon naught radius A னு போட்டுறலாம். செகண்ட் ஸ்பியருக்கு QB divided by 4 pi epsilon naught radius B னு போட்டுறலாம். 4 pi epsilon naught ரெண்டு எண்ணையும் கேன்சல். QA by QB சார்ஜ் ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. கிராஸ் பண்ணிட்டா A by B. அவ்வளவுதான் இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். முடிஞ்சிருச்சு. சிம்பிள் क्वेश्चन தான். ஸ்பியர் பத்தி பேசுறாங்கன்னா காஸ் லாவோட தேர்ட் அப்ளிகேஷன் முடிஞ்ச உடனே ஒரு டேபிள் இருக்கும். அதுல இருந்து நீங்க ஃபார்முலாவை எடுத்துக்கலாம். ப்ராபபிலி ஸ்பியர்ல லொகேஷன் இன்சைடா ஆன் சைட் இன்சைடா அவுட் சைடா ஆன் தி ஸ்பியரான்னு சொல்லலைன்னா நீங்க என்ன பண்ணலாம் ரேடியஸ் ஃபார்முலா எடுத்துக்கலாம். இதுவும் நான் உங்களுக்கு ரெகுலர் கிளாஸ்ல சொன்னதுதான். எடுத்துட்டு ஈஸியா என்ன பண்ணிடலாம் ப்ரொசீட் பண்ணிடலாம். சோ ஃபோர்த் क्वेश्चन ஓவர். அடுத்து ஃபிஃப்த் क्वेश्चन. Force between two point charges Q1 and Q2 placed in vacuum at r centimeter apart is F. Force between them when placed at a medium having dielectric constant K is equal to 5 at r by 5 centimeter apart will be. ரெண்டு பாயிண்ட் சார்ஜ் இருக்கு Q1 Q2. இந்த டிஸ்டன்ஸ் வந்து r சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஃபோர்ஸ் Fங்கறாங்க. ஃபார்முலா டு கால்குலேட் ஃபோர்ஸ் 1 by 4 pi epsilon naught product of two charge by r squared. இங்க ஆக்சுவலா வேக்கம் இருக்கு. இப்போ அதே ரெண்டு பாயிண்ட் சார்ஜ் உள்ள ஒரு டைஎலக்ட்ரிக் வந்துருச்சு. இந்த டைஎலக்ட்ரிக்கோட கான்ஸ்டன்ட் வந்து Kட்டாங்க. சார்ஜ் அதே சார்ஜ் தான். டிஸ்டன்ஸ் r by 5 குறைச்சிட்டாங்க. r by 5 சென்டிமீட்டரா மாத்திட்டாங்க. அப்போ ஃபோர்ஸ் என்னன்னு கேக்குறாங்க. ஃபோர்ஸோட ஃபார்முலா 1 by 4 pi epsilon naught epsilon r வரும். ஏன்னா சம் அதர் மீடியம் வந்துருச்சுன்னா epsilon r உள்ள வரும். அது k ன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ப்ராடக்ட் ஆஃப் டூ சார்ஜ் Q1 Q2. r க்கு பதில் என்ன இருக்குன்னா r by 5 இருக்கு. அப்ப இங்க இருக்கிற r ஸ்கொயர் க்கு பதில் r by 5 ஹோல் ஸ்கொயர் இருக்கும். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்றேன். r by 5 ஹோல் ஸ்கொயர்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா r by 25 னு வரும். k உங்களுக்கு கொடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். k 5 னு கொடுத்திருக்காங்க. அப்ப k 5 னு நீங்க இங்க ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். அப்ப சால்வ் பண்ணா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா 1 by 4 pi epsilon naught Q1 Q2 by r squared into 5 னு வரும். எப்படின்னா இது வந்து 5 ஸ்கொயர்டு ஒரு 5 ஓட 5 ஓட கேன்சல் ஆயிட்டு இன்னொரு 5 மேல போயிடும். இதுக்கு பதிலா சிச்சுவேஷன் 1ல இருக்கிற ஃபோர்ஸ் போட்டுக்கலாம். அப்ப நியூ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 டைம்ஸ் ஆஃப் ப்ரீவியஸ் ஃபோர்ஸ். இதான் இதுக்கான ஆன்சர். இதெல்லாம் சிம்பிள் क्वेश्चन தான். இதுவரை 5 क्वेश्चनல எதுவும் டஃப்பான சொல்ல முடியல. நார்மலா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா 6th क्वेश्चन வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால 6th क्वेश्चन இம்பார்ட்டன்ட் போட்டுக்கங்க. Two beads each with charge Q and mass M are on a horizontal frictionless non-conducting circular hoop of radius R. One of the beads is glued to the hoop at some point while the other one performs small oscillation about its equilibrium position along the hoop. One of the beads is glued to the hoop at some point while the other one performs small oscillation about its equilibrium position along the hoop. If the bead is glued to the hoop at some point while the other one performs small oscillation about its equilibrium position along the hoop, then the bead is in the hoop.
the square of angular frequency of the small oscillation is given by epsilon naught is the permittivity of free space னு சொல்லிருக்காங்க. நான் இந்த क्वेश्चन நோட்ஸ்ல கொஞ்சம் எலாபரேட்டா ப்ரோசீட் பண்ணிருக்கேன். பட் அவ்வளோ எலாபரேட்டா பண்ண தேவையில்லை. நான் இன்னும் சிம்பிளா உனக்கு நடத்தி காமிக்கிறேன், ஈஸியா நடத்தி காமிக்கிறேன். நீ இப்ப நான் நடத்துற ஸ்டைல எக்ஸாம்ல ஃபாலோ பண்ணிக்கலாம். நான் இப்ப நடத்துற ஸ்டைல நானே நோட்ஸ்ல அப்டேட் பண்ணி உனக்கு பிடிஎஃப் ரீசெண்ட் பண்றேன். நீ இப்ப கவனிச்சா போதும், நீ நோட்ஸ பார்த்து குழப்பிக்க வேண்டாம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு சர்க்குலர் கூப் இருக்குங்கிறாங்க. அதுல ஒரு பாயிண்ட்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு பீட்டை வந்து ஒரு பீட்டை வந்து பிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதாவது பீட்னா மணின்னு அர்த்தம். இந்த மாதிரி ஒரு சர்க்குலர் கூப்பு, சென்டர் ஓ, சர்க்கிளோட ரேடியஸ் ஆர், இது பாயிண்ட் ஏ, இதுல ஒரு மணி இருக்கு, ஒரு சார்ஜ் இருக்குன்னு அர்த்தம். அதோட வேல்யூ Q, மாஸ் M. இது பிக்ஸட். இன்னொன்னு கீழே இருக்கு, இது வந்து பாயிண்ட் B ன்னு எடுத்துக்கலாம், இல்ல பாயிண்ட் C ன்னு எடுத்துக்கலாம். இங்க இருக்கிற மணி என்ன ஆகுதுன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஆசிலேட் ஆகுதுங்கிறாங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஆசிலேட் ஆகுதுன்னா ஆசிலேட்டரி மோஷனை எக்ஸிக்யூட் பண்ணுதுன்னு அர்த்தம். ஆசிலேட்டரி மோஷன்னாவே டைம் பீரியட், ஃப்ரீக்வன்சி, ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி, இந்த மாதிரி சில டேர்ம்ஸ் எல்லாம் என்ன ஆகும்னா டிஃபால்ட் ஜெனரேட் ஆகும். அதுல ஆங்குலர் ஃப்ரீக்வன்சியோட ஸ்கொயர் வெர்சனுக்கான ஃபார்முலா என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நான் இந்த ரெண்டு சார்ஜையும் ஒரு ரெஃபரன்ஸ் லைன் போட்டு கனெக்ட் பண்றேன். இந்த ரெண்டு சார்ஜுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸும் ஸ்மால் ஆர்னு எடுத்துக்கிறேன். கொஞ்ச நேரத்துல எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா இங்க இருக்கிற அந்த சார்ஜ் QR, அந்த மணி இந்த இடத்துக்கு வந்துருச்சு. இப்பயும் ரெண்டு சார்ஜுக்கு அக்ராஸா உள்ள டிஸ்டன்ஸ் நான் அப்ராக்சிமேட்டா ஸ்மால் ஆர்னே போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இது சார்ஜ் Q B, இந்த பாயிண்ட B எழுதிருக்கேன். இதோட மாஸ் வந்து M போடுறேன். மாஸ் ரிலேட்டட் ஃபோர்ஸ பத்தி நாம இங்க எதுவும் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா क्वेश्चनல மாஸ் வந்து ஹைலைட் ஆகல. சோ அதனால அது ரிலேட்டட் ஃபோர்ஸ் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சார்ஜ் ரிலேட்டட் ஃபோர்ஸ் எடுத்துக்கிட்டா போதும். அப்ப இந்த சார்ஜும் பிளஸ் சார்ஜ், இந்த சார்ஜும் பிளஸ் சார்ஜ்னா இவங்களுக்கு அக்ராஸா ஒரு கூலும் ஃபோர்ஸ் ஜெனரேட் ஆகும். அது F ன்னு நான் இப்படி போடுறேன். ஏன்னா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ்னா இதே ப்ரொஜெக்ஷன்ல தான் வரும். அதனால நான் F என்ன பண்ணிருக்கேன்னா இந்த மாதிரி டிரா பண்ணிருக்கேன். ஜஸ்ட் இந்த லைனை நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணும். நான் டேஷ் லைன் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்றேன். அப்போ வரைகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இது F கூலும் ஃபோர்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் என்ன நான் என்ன பண்ணலாம்னு நினைக்கிறேன்னா இந்த ஃபோர்ஸை ரெண்டா ஸ்பிளிட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு ஃபேவரபிளா ஒரு ஹரிசாண்டல் லைன், ஒரு வெர்டிகல் லைன் மார்க் பண்ண போறேன். இது வந்து சார்ஜ் Q, பாயிண்ட் B, மாஸ் M. சோ ஒரு லைன் ஹரிசாண்டலா இப்படி போட்டேன், இன்னொரு லைன் வெர்டிகலா இப்படி போட்டேன். சோ இந்த ஆங்கிளை நான் தீட்டான்னு எடுக்கிறேன். while this angle is theta, இதுவும் தீட்டா. ஒரு டேர்ம் ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணலாம். if it have inclination, ஒரு ஃபோர்ஸ் வெக்டார் இன்க்ளினேஷனோட இருந்ததுன்னா ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணலாம். தீட்டா இருக்கிற சைடு காஸ் தீட்டா, அதுக்கு பெர்பெண்டிகுலரா சைன் தீட்டா. இந்த மாதிரி இடத்துல இந்த F cos தீட்டா வேஸ்ட். ஏன்னா ஆசிலேட்டரி மோஷன் அப்படிங்கிறது இந்த ஃபோர்ஸ்னால தான் நடக்குது. இப்ப இந்த ஃபோர்ஸ் F sin தீட்டானால தான் இது இங்க போகுது. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இதோட ரிவர்ஸ் ஃபோர்ஸ்னால தான் ரிட்டர்ன் வரும். அதனால இந்த ஃபோர்ஸ் தான் அல்டிமேட். நாம இந்த ஃபோர்ஸை ஹைலைட் பண்ணா போதும். இந்த ஃபோர்ஸோட ரிவர்ஸ் வெர்ஷன்னால தான் கீழே வருது, ரிவர்ஸ் டைரக்ஷன்ல வருது. அதுக்கு ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ்னு பேரு. ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் ரிவர்ஸ் டைரக்ஷன்ல இருக்கிறதுனால நீங்க ஒரு மைனஸ் போட்டுக்கலாம். இது ஏறக்குறைய அப்ளைடு ஃபோர்ஸ் மாதிரி. இந்த பக்கம் போறதுக்கான ஃபோர்ஸ் தான் F sin தீட்டா. ரிட்டர்ன் வர ஃபோர்ஸ் வந்து இதுக்கு அப்படியே ஈக்குவலா இருக்கும். அதனால நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஒரு மைனஸ் போட்டுக்கலாம். மைனஸ் ரீடைன் பண்றேன். Fங்கிறது கூலும் ஃபோர்ஸ்னு டிசைட் பண்ணியாச்சு. கூலும் ஃபோர்ஸோட ஃபார்முலா 1/4 epsilon naught ப்ராடக்ட் ஆஃப் டூ சார்ஜ். ரெண்டுமே Q இருக்கிறதுனால Q ஸ்கொயர்டு பை R ஸ்கொயர்னு வரும். Rங்கிறது டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ சார்ஜ். டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ சார்ஜ் நான் என்ன பண்றேன்னா R தான் எடுக்கிறேன். அப்ப R ஸ்கொயர்னு வந்துடும். இந்த ஆங்கிள் வெரி வெரி ஸ்மால்ங்கிறதுனால இதுவும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலா இருக்கும். அந்த மாதிரி நான் அஸ்யூம் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கிட்டா இந்த क्वेश्चन சிம்பிளா மாறும். தாராளமா பண்ணிக்கலாம். பிகாஸ் தேர் இஸ் ஸ்மால் ஆங்கிள். இந்த அசம்ப்ஷனுக்குள்ள போகலன்னா நம்ம நோட்ஸ் படி போகணும். நோட்ஸ் படி போனா கொஞ்சம் வளவலன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அட் தி எண்ட்
நாம திருப்பி அந்த அசம்ஷனுக்குள்ள வந்துதான் ரிசல்ட் எடுப்போம். அதுக்கு நம்ம நார்மலா இப்படி பண்ணிட்டு போயிடலாம். சைன் தீட்டா அடுத்து நான் கால்குலேட் பண்ணுவோம். இந்த இடத்துல நான் ஒரு ட்ரையாங்கிள் நோட்டீஸ் பண்றேன். இந்த ட்ரையாங்கிள் இருந்து நான் சைன் தீட்டா கண்டுபிடிக்கிறேன். சைன் தீட்டாவோட ஃபார்முலா என்னன்னா ஆப்போசிட் சைடோட பை ஹைபாட்னஸ். ஆப்போசிட் சைட நான் எக்ஸ்னு போட்டுக்கிறேன். எக்ஸ்ங்கிறது அந்த மணி இருக்குல்ல செகண்ட் சார்ஜ், அது இங்க இருந்து இங்க போற அந்த டிஸ்பிளேஸ்மென்ட் நான் எக்ஸ்னு போட்டிருக்கேன். அப்ப சைன் தீட்டா வந்து எக்ஸ் பை, அதாவது ஆப்போசிட் சைடோட பை ஹைபாட்னஸ் பை நான் என்ன பண்றேன்னா ஆர் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன, ரீஸ்டோரிங் ஃபோர்ஸுக்கு பதில் நியூட்டன் செகண்ட் லா படி மாஸ் இன்டு ஆக்ஸலரேஷன் ஃபோர்ஸோட பேசிக் ஃபார்முலாவை அப்டேட் பண்ணிடுறேன். அடுத்து மாஸை ரீடைன் பண்றேன். நடந்திருக்கிற ப்ராசஸ் எஸ்ஹெச்எம் சொல்லிட்டாங்க, ஆசிலேட்டரி மோஷன் சொல்லிட்டாங்க. ஆசிலேட்டரி மோஷன்ல ஆக்ஸலரேஷனோட ஃபார்முலா மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் எக்ஸ். இந்த இடத்துல இருக்கிற மைனஸ் 1/4 எப்சிலான் நாட் கியூ ஸ்கொயர்டு, அதுக்கப்புறம் எக்ஸ் ஆர் ஸ்கொயர்டு இன்டு ஆர் ஆர் கியூப் எல்லாத்தையும் ரிட்டைன் பண்றாங்க. அதாவது ரீஸ்டோரிங் ஃபோர்ஸுக்கு பதில் நியூட்டன் செகண்ட் லாவை ரீப்ளேஸ் பண்ணிருக்கேன். எஸ்ஹெச்எம் இங்க எக்ஸிக்யூட் ஆயிருக்குன்னு சொல்லி இருக்கிறதுனால நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஆக்ஸலரேஷனுக்கு பதில் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர்டு எக்ஸ்னு எஸ்ஹெச்எம் ஓட ஆக்ஸலரேஷன் ஃபார்முலாவை ரீப்ளேஸ் பண்ணிருக்கேன். இப்ப 11th பிசிக்ஸ்ல எஸ்ஹெச்எம் ஆர் ஆசிலேட்டரி மோஷனுக்கான ஆக்ஸலரேஷன் ஃபார்முலா இருக்கும். இது இந்த ஃபார்முலா தான் இருக்கும். நீ நோட்ஸ் எடுத்து பார்த்தா தெரியும். அதை நான் ரீப்ளேஸ் பண்ணிருக்கேன். இது தெரிஞ்சிருக்கணும்ப்பா, அப்பதான் உனக்கு இந்த இடம் ஈஸியா மாறும். இது தெரியலன்னா இந்த கொஸ்டின் கஷ்டமான கொஸ்டினா தான் இருக்கும். இதுல எக்ஸ் எக்ஸ் கேன்சல் ஆயிரும், மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். ஒமேகா ஸ்கொயர் கண்டுபிடிச்சா கியூ ஸ்கொயர் டிவைடட் பை 4 எப்சிலான் நாட் எம், இந்த எம் கீழே கொண்டு வந்துட்டா ஆர் கியூப் வரும். ஆறுங்கிறது டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ சார்ஜ், அது டயாமீட்டருக்கு ஈக்குவலா இருக்கு. டயாமீட்டர்னா 2 டைம்ஸ் ஆஃப் ரேடியஸ், அப்ப 2r ஹோல் கியூப் வந்துரும். இத ஃபர்தரா சால்வ் பண்ணா q ஸ்கொயர் டிவைடட் பை 2 கியூப் 8 ன்னு வரும். 8 into 4 என்ன ஆயிரும்னா 32 ஆயிரும். அப்ப 32 பை எப்சிலான் நாட் m r கியூப். இதான் ஆன்சர். இதே ஆன்சர் தான் நோட்ஸ்ல நான் இன்னொரு மோட்ல எடுத்திருப்பேன். கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்றதுல வேற ஸ்டைல் ஃபாலோ பண்ணிருப்பேன். அதனால கொஞ்சம் வளவளன்னு போகும். நான் நோட்ஸ்ல அதை டீல் பண்றப்ப எனக்கு அந்த அப்செக்ஷன் இருந்தது, ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும், இதை சாதாரணமா பண்ணலாமே அப்படிங்கிற ஒரு தாட் இருந்தது. சரி சாதாரணமா பண்ணா என்ன ஆன்சர் வருதுன்னு பார்த்தா அதே ஆன்சர் தான் எனக்கு வந்துச்சு அப்பா ட்ரை பண்றப்ப. சோ அதை தான் நான் இப்போ உனக்கு ஃபேரா நடத்திருக்கேன். நீ இந்த ஸ்டைல ஃபாலோ பண்ணலாம். இப்ப நீ எதுவும் எழுத வேணாம், பிரிண்ட் அவுட் எடுத்திருக்க மாட்டேன். நானே உனக்கு என்ன பண்றேன், நோட்ஸ்ல இதை அப்டேட் பண்ணி அனுப்புறேன். உனக்கு அது கன்வீனியன்டா இருந்தா நீ அதை ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா சில பேருக்கு அப்செக்ஷன் வரும், இதுவும் 6 இதுவும் 6 எப்படாது வராது அப்படிங்கிற டவுட் வரும். ஆங்கிள்ஸ் ஆர் வெரி வெரி ஸ்மால்னா இதுவும் ஆல்மோஸ்ட் ஈக்குவல். ஆங்கிள் இஸ் வெரி வெரி ஸ்மால்ங்கிற அசம்ஷனுக்குள்ள போய் தான் நாம ரிசல்ட் எடுக்கிற மாதிரி ஒரு எஸ்ஹெச்எம்ல நாம ரிசல்ட் எடுக்கிற மாதிரி வரும். எல்லா இடத்துலயும் அப்படிதான் இருக்கும். பயங்கரமான ஆசிலேட் ஆகுறத நம்ம இங்க நார்மலா பார்க்க மாட்டோம். சின்ன ஆசிலேஷன் போயிட்டு போயிட்டு வர மாதிரி தான் இருக்கும். அதனால தீட்டா இஸ் வெரி வெரி ஸ்மால், இது ரெண்டு ஈக்குவல் அப்படின்னா இந்த ஸ்டெப் எல்லாம் என்னது கரெக்ட். ரொம்ப டிஃபரெண்டான ஒரு கொஸ்டின். 60 கொஸ்டின் முடிச்சாச்சு, டிக் பண்ணிருங்க. 7th கொஸ்டின். A 10 microcoulomb charge is divided into 2 parts and placed at 1 centimeter distance so that repulsive force between them is maximum. The charges of 2 parts are அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு சார்ஜ் இருக்கு 10 மைக்ரோகூலும், அதை ரெண்டா டிவைட் பண்றதா சொல்றாங்க. நான் 1 மைக்ரோகூலும் 9 மைக்ரோகூலும் இப்படியும் டிவைட் பண்ணலாம். 2 மைக்ரோகூலும் 8 மைக்ரோகூலும் இப்படியும் டிவைட் பண்ணலாம். 3 மைக்ரோகூலும் 7 மைக்ரோகூலும் இப்படியும் டிவைட் பண்ணலாம். 5 மைக்ரோகூலும் 5 மைக்ரோகூலும் இப்படியும் டிவைட் பண்ணலாம். இப்படி நிறைய சான்சஸ் நமக்கு இருக்கு. பாயிண்ட் வச்சு கூட டிவைட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 2.1 மைக்ரோகூலும் 7.9 மைக்ரோகூலும் அப்படியும் பண்ணலாம். பாயிண்ட்ல இன்னும் எக்ஸ்டென்ஷன் டெசிமல் பாயிண்ட் இன்னும் ரைஸ் பண்ணி டிவைட் பண்ணலாம். எப்படி வேணாலும் டிவைட் பண்ணலாம். இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா எப்படி டிவைட் பண்ணா மேக்ஸிமம் ஃபோர்ஸ் வரும்னு கண்டுபிடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நிறைய சான்ஸ் இருக்கு. இதுல எந்த சான்ஸை நீங்க பிக் பண்ணா யூ கெட் மேக்ஸிமம் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லு அப்படின்னு அந்த கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. இதுல நான் இந்த பார்ட்டை கியூ டாஷ்னு போடுறேன். அப்ப இது உங்களுக்கு என்ன ஆகும்னா 10 மைனஸ் கியூ டாஷ்னு வரும். கரெக்ட் தான். இப்ப நான் இங்க நம்பரா போட்டிருக்கேன். இதுல எதை நான் பிக் பண்ணி எனக்கு தெரியல, அதை தான் கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்ப கண்டுபிடிக்கணும்னா நம்ம சிம்பிளா எடுத்துக்கிறது நல்லது. அப்ப நான்
இதுதான் அந்த 10 மைக்ரோ கூலும் சார்ஜ்னா இதுல ஒரு பார்ட் நான் தனியா பிரிக்கிறேன்னா அது q டாஷ்னு போட்டேன்னா இன்னொரு பார்ட் என்ன ஆகும்னா 10 மைக்ரோ கூலும் மைனஸ் q டாஷ்னு வரும். முதல்ல இவங்க ரெண்டு பேருக்கு அக்ராஸா உள்ள ஃபோர்ஸை கால்குலேட் பண்ணுவோம். ஃபோர்ஸை கால்குலேட் பண்ணிட்டா மேக்ஸிமம் ஃபோர்ஸை ஈஸியா கால்குலேட் பண்ணிடலாம். ஃபோர்ஸ் பிட்வீன் டூ சார்ஜுக்கான ஃபார்முலா 1/4 எப்சிலான் நாட் ப்ராடக்ட் ஆஃப் டூ சார்ஜ் பை r ஸ்கொயர்டு 1/4 எப்சிலான் நாட் ரீடைன் பண்றேன். ப்ராடக்ட் ஆஃப் டூ சார்ஜ்ல ஒன்னு q டாஷ் இன்னொன்னு 10 மைனஸ் q டாஷ் r ஸ்கொயர்டு நான் 1 சென்டிமீட்டருக்கு கொடுத்துருக்காங்க. தேவைப்பட்ட டேட்டா போட்டுக்கலாங்கிற தாட்ல நான் r ஸ்கொயர்டு அப்படியே வச்சிருக்கேன். 1/4 எப்சிலான் நாட் r ஸ்கொயர்டு நான் ரீடைன் பண்றேன். இத உள்ள பெருக்கிட்டா உங்களுக்கு 10 q டாஷ் மைனஸ் q டாஷ் ஸ்கொயர் வரும். இது ஃபோர்ஸ். பட் அவங்க ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்கிறது மேக்ஸிமம் ஃபோர்ஸ் அண்ட் அந்த மேக்ஸிமம் ஃபோர்ஸ்க்கான கண்டிஷன்ஸ் இததான் ரெக்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஒரு ஈக்குவேஷன்ல இருந்து மேக்ஸிமம் கண்டுபிடிக்கணும்னா மேக்ஸ் படி சர்டைன் ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. அதை ஃபாலோ பண்ணா நாம என்ன பண்ணிடலாம்னா மேக்ஸிமம் கண்டுபிடிச்சிடலாம். என்ன ப்ரொசீஜர்னா இந்த ஈக்குவேஷனை நீங்க டிஃபரன்சியேட் பண்ணும் வித் ரெஸ்பெக்ட் டு வேரியபிள். இங்க வேரியபிள் இந்த q டாஷ் தான். இதுதான் உன்னோட சான்ஸ். நீ இதை மாத்திக்கணும். அதனால யார் வேரியபிள் இந்த ஈக்குவேஷன் ஐடென்டிஃபை பண்ணி அதால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கன்சர்ன் ஈக்குவேஷனை டிஃபரன்சியேட் பண்ணும். இப்ப நான் சொல்ற இந்த ப்ரொசீஜர் வந்து கண்டிஷன் ஃபார் மேக்ஸிமா அதுக்கான ப்ரொசீஜர். அப்ப இவங்க தான் வேரியபிள்னா மித்த டேர்ம் தான் கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட்டை நீங்க அப்படியே வச்சுக்கலாம் if it is in multiplication. அடுத்து 10 q டாஷ் q டாஷ் ஆல டிஃபரன்சியேட் பண்ணா 10 ன்னு வந்துரும். q டாஷ் ஸ்கொயரை டிஃபரன்சியேட் பண்ணா q டாஷ் ஆல 2q டாஷ் வந்துரும். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா நீங்க ஃபோர்ஸ் அப்டைன் பண்ணணும். செகண்ட் ஸ்டெப் டு கெட்டிங் மேக்ஸிமம் நாம அந்த ஃபோர்ஸை டிஃபரன்சியேட் பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டு வேரியபிள். தேர்ட் ஸ்டெப் இதுக்கு பதில் 0 போடணும். அப்ப 0 is equal to 1/4 epsilon naught r square into 10 minus 2q dash வரும். இத கிராஸ் பண்ணா உங்களுக்கு என்ன ஆகும்னா 0 is equal to 10 minus 2q dash வரும். இது வந்து q dash கண்டுபிடிச்சா 2q dash கண்டுபிடிச்சா 10 வரும். q dash கண்டுபிடிச்சா 5 மைக்ரோ கூலும் வரும். அப்ப ஒரு பார்ட் 5 மைக்ரோ கூலும்னா இன்னொரு பார்ட் 5 மைக்ரோ கூலும். இந்த மாதிரி நீங்க ஈவனா டிவைட் பண்ணா உங்களுக்கு மேக்ஸிமம் ஃபோர்ஸ் கிடைக்கும். இந்த क्वेश्चन ரிகார்டிங் நிறைய முக்கியமான பாயிண்ட் இருக்குப்பா. ஃபர்ஸ்ட் முக்கியமான பாயிண்ட் இதை இப்படி ப்ரோசீட் பண்ணனும் அவசியம் இல்லை. நீங்க ஆப்ஷன் எலிமினேஷன் டெக்னிக் வச்சு கூட ஆன்சர் எடுக்கலாம். பாருங்க ஃபோர்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ராடக்ட் ஆஃப் டூ சார்ஜ். அவங்க 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. 4 ஆப்ஷன்லயும் 2 சார்ஜ் வேல்யூ கொடுத்திருக்காங்க. ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணா எதுல கிரேட்டர் ஆன்சர் வருதோ அந்த ஆப்ஷனை நீ பிக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க 9 into 1 9 வரும். செகண்ட் ஆப்ஷன் 7 into 3 அப்ப 21 வரும். தேர்ட் ஆப்ஷன் 8 into 2 16. ஃபோர்த் ஆப்ஷன் 5 into 5 25. அப்ப 4 ஆப்ஷன்ல 25 தான் பெரிய நம்பரா இருக்கு. சோ அதனால ஆப்ஷன் டி எடுத்துக்கலாம்னு என்ன பண்ணலாம். இந்த மாதிரி ஆப்ஷனை வச்சு நீ என்ன பண்ணலாம் ஃபைனல் ஆன்சரா பிக் பண்ணலாம். இது 1. ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த क्वेश्चनக்கு இதுதான் ஆன்சர். ஈவனா டிவைட் பண்ணாதான் மேக்ஸிமம் ஃபோர்ஸ் வரும். இது மாறாது. அதனால क्वेश्चन பார்த்தோம்னா இது வந்து ரிப்பீட்டட் क्वेश्चनா இருக்கு. நம்ம ஸ்ட்ரைட்டா பிக் பண்ணிக்கலாம். நம்மளோட கிளாஸ் நோட்ஸ்லயே இந்த क्वेश्चन இருக்கும். 4th क्वेश्चन 5th क्वेश्चन 6th क्वेश्चन இதே क्वेश्चन இருக்கும். இதே பாயிண்ட் இதே மாதிரியான क्वेश्चन கிராவிடேஷன்லயே வரும். சார்ஜுக்கு பதில் மாஸ்னு சொல்லிருப்பாங்க அங்கேயும் வரும். அண்ட் ஆல்சோ இத நான் ஏன் எல்லா டைமும் ப்ரொசீஜர் படி நடத்தணும்னு நான் விரும்புறேன்னா கண்டிஷன் ஃபார் மேக்ஸிமாவை கத்துக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உண்டு. இந்த இடத்துல தான் உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். கண்டிஷன் ஃபார் மேக்ஸிமா ப்ராபபிலி நீ ஈஸியா பண்ணலாம். உன் ஈக்குவேஷன்ல sin θ இருக்கு இல்லனா cos θ இருந்ததுன்னா ஈஸியா பண்ணலாம். அப்போ உங்க ஈக்குவேஷன்ல sin θ cos θ இருந்தா அதுக்கு பதில் 1 போட்டா மேக்ஸிமம் ரிசல்ட் கிடைக்கும். sin θவோ cos θவோ ஈக்குவேஷன்ல இல்ல. அப்ப மேக்ஸிமம் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ப்ரொசீஜரை பண்ணணும். இந்த ப்ரொசீஜரை கத்துக் கொடுக்கணுங்கிறது என்னோட விருப்பம். நான் ரெகுலர் கிளாஸ்லயும் இந்த ப்ரொசீஜரோட தான் டீச் பண்ணிருப்பேன். இப்பயும் நான் ப்ரொசீஜரோட தான் சொல்றேன். இப்ப இதே क्वेश्चन NCERT எக்ஸாம்ல வந்துருச்சு. ஆப்ஷன் இல்ல. அப்ப என்ன பண்ணணும்? ப்ரொசீஜர் தெரிஞ்சாதான் ப்ரொசீட் பண்ண முடியும். அப்ப நீ ஸ்ட்ரைட்டா ஆன்சர் எழுதுனா மார்க் வராது. அதனால மேக்ஸிமாவுக்கான ப்ரொசீஜரை தெரிஞ்சுக்கிறது நல்லது. நான் 12th 11th படிக்கிறப்ப கண்டிஷன் ஃபார் மேக்ஸிமா கண்டிஷன் ஃபார் மினிமாங்கிற மேத்தமெட்டிக்ஸ் கான்செப்ட் வந்து மேக்ஸ்ல இருந்தது. உங்களுக்கு அது இல்ல. அதனால உங்களுக்கு இது வித்தியாசமா இருக்கிற மாதிரி. இதை நான் ரொம்ப டீடைலா இதுக்கான நிறைய இன்ஃபர்மேஷனை ரெகுலர் கிளாஸ்ல பிட் பண்ணிருக்கேன். செக் பண்ணி பாருங்க. 7th question over. 8th question போவோம். Two charges Q1 and Q2 are separated with distance d and placed in medium of dielectric constant K.
What will be the equivalent distance between charges in air for the same electrostatic force? அதாவது ரெண்டு சார்ஜ் இருக்கு Q1 Q2. இவங்களுக்கு அக்ராஸா உள்ள டிஸ்டன்ஸ் d. உள்ள ஒரு மீடியம் இருக்கு ரெண்டு சார்ஜுக்கு அக்ராஸா. இந்த மீடியமோட கான்ஸ்டன்ட் வந்து கேட்டாங்க. இப்ப ஜெனரேட் ஆகுற ஃபோர்ஸ் F நான் எடுத்துக்கிறேன். ஃபோர்ஸுக்கான ஃபார்முலா 1/4πε0. மீடியம் இருக்கிறதுனால எப்சிலான் நார் உள்ள வரும். எப்சிலான் நாருக்கு பதில் k போட்டுக்கலாம். ப்ராடக்ட் ஆஃப் 2 சார்ஜ் பை r ஸ்கொயர் க்கு பதில் d ஸ்கொயர். அதே ரெண்டு சார்ஜ் தான் Q1 Q2. இப்போ உள்ள ஏர் வந்துருச்சு. இப்ப என்ன டிஸ்டன்ஸ் இந்த இடத்துல இருந்தா இதே ஃபோர்ஸ் அப்டைன் ஆகும்னு கேட்டிருக்காங்க. இங்க இருக்கிற ஃபோர்ஸே இங்க வரணும். அதுக்கு டிஸ்டன்ஸ் எவ்வளவு அட்ஜஸ்ட் ஆகும்னு கேக்குறாங்க. ஏன்னா டைஎலக்ட்ரிக்க தூக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா ஏர் போட்டாங்க. அப்ப திருப்பி ஃபோர்ஸ் கண்டுபிடிங்க. 1/4πε0 ப்ராடக்ட் ஆஃப் 2 சார்ஜ் பை r ஸ்கொயர். r ஸ்கொயருக்கு பதில் இப்ப d டாஷ் ஸ்கொயர் வரும். क्वेश्चनல இருக்கிற க்ளூ படி டைஎலக்ட்ரிக் இருக்கிறப்ப ஜெனரேட் ஆகுற ஃபோர்ஸும் ஏர் இருக்கிறப்ப ஜெனரேட் ஆகுற ஃபோர்ஸும் ஈக்குவல். அப்ப ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணுங்க. 1/4πε0 k Q1 Q2 by d square is equal to 1/4πε0 Q1 Q2 by d dash square. இப்போ 1/4πε0 Q1 Q2 ரெண்டு பக்கமும் கேன்சல் ஆயிடும். இதுல இருந்து d dash square கண்டுபிடிச்சா k d square வரும். d dash கண்டுபிடிச்சா √k into d வரும். இதான் சிம்பிள் क्वेश्चन தான். நார்மலா டைஎலக்ட்ரிக் இருக்கு. அப்போ ஒரு ஃபோர்ஸ் வருது. நீங்க ஏர் வரப்ப அதே ஃபோர்ஸ் வரணும். அப்ப எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் அட்ஜஸ்ட் ஆகணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபோர்சஸ் ஆர் ஈக்குவல்ங்கிறதுனால ரெண்டு சிச்சுவேஷன்லயே ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சு ஈக்குவேட் பண்ண ஆன்சர் பண்ணும். சோ 8th क्वेश्चन ஓவர். அடுத்து 9th क्वेश्चन. क्वेश्चन வந்து ஸ்ட்ரிங் பேஸ்ட் क्वेश्चन. இதே ஸ்டைல் நான் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணிருக்கேன். Two identical charged spheres are suspended by strings of equal length. The strings make an angle theta with each other. When suspended in water at an angle, the angle remains the same. If the density of the material of the sphere is 1.5 gram per cc, the dielectric constant of water will be. Take density of water is equal to 1 gram per cc. கவனிங்க. இது ஒரு சீலிங். இது ரெஃபரன்ஸ் லைன். ரெண்டு ஐடென்டிக்கல் ஸ்ட்ரிங்ல ரெண்டு கண்டக்டிங் ஸ்பியர் கனெக்ட் ஆயிருக்கு. இதுக்கு மாஸும் இருக்கும், சார்ஜும் இருக்கும். இவங்களுக்கு அக்ராஸா உள்ள டோட்டல் ஆங்கிள் தீட்டா. அப்படின்னா ஹாஃப் தி ஆங்கிள் உங்களுக்கு என்ன ஆகும்னா θ/2 θ/2 வரும். முதல்ல இத மாஸா ட்ரீட் பண்ணி ஃப்ரீ பாடி டயகிராம் போடணும். டவுன்வர்ட் ஃபோர்ஸ் mg னு வரும். இந்த டவுன்வர்ட் ஃபோர்ஸ பேலன்ஸ் பண்ற ஃபோர்ஸ் ஆன் ஸ்ட்ரிங்க்கு டென்ஷன் னு பேரு. அத t னு டினோட் பண்ணிட்டாங்க. இந்த டென்ஷன்ங்கற ஃபோர்ஸோட டைரக்ஷன் ஸ்ட்ரிங்கோட அப்பியரன்ஸ் எப்படி இருக்கோ அதுலயே ப்ரொஜெக்ட் ஆகும். இந்த டென்ஷன் ஒரு மாதிரி இன்க்ளைன்டா இருக்கு. அதனால ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம்னு ஒரு ஹரிசாண்டல் லைனும் ஒரு வெர்டிகல் லைனும் போடுறாங்க. ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல்ங்கற லாஜிக் படி இந்த ஆங்கிள் θ/2 னா இதுவும் θ/2 னு வரும். இப்போ இந்த t ஐ நான் ரெண்டா ஸ்ப்ளிட் பண்றேன். θ இருக்கிற சைடு t cos θ/2 னு வரும். அதுக்கு பெர்பெண்டிகுலரா t sin θ/2 வரும். எப்ப நீங்க டென்ஷனை ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணிட்டீங்களோ இனிமேல் டென்ஷன் நாட் எசென்சியல். மாஸா ட்ரீட் பண்றப்ப என்னென்ன ஃபோர்சஸ் வருதோ அதெல்லாத்தையும் நான் மார்க் பண்ணிட்டேன். இதான் ஃப்ரீ பாடி டயகிராம். இப்போ இந்த ரெண்டு ஸ்பியரையும் சார்ஜா ட்ரீட் பண்ணுங்க. அப்போ ஒரு கூலும் ஃபோர்ஸ் வரும். ரெண்டுமே ஐடென்டிக்கல் சார்ஜ் பிளஸ் சார்ஜா இருக்கு. அப்ப ரிபல்சிவ் ஃபோர்ஸ் வரும். அப்ப கூலும் ஃபோர்ஸோட டைரக்ஷன் இப்படி இருக்கும். அதை FC ன்னு எழுதிருக்கேன். ஆல்சோ இந்த ரெண்டு ஸ்பியருக்கு நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் r னு போட்டிருக்கேன். இந்த ஆங்கிள் அப்படியே மெயின்டைன் ஆகும். ஆங்கிள் அப்படியே மெயின்டைன் ஆகுதுன்னா இந்த ரெண்டு ஸ்பியரும் ரெஸ்ட்ல இருக்குன்னு அர்த்தம். பக்கத்துல வரல, ரிப்பல் ஆகி விலகி போகல. அப்படியே அதே இடத்துல ரீடைன் ஆகுது. ஈக்விலிபிரியம் சிச்சுவேஷன்ல இருக்குன்னு அர்த்தம். ஈக்விலிபிரியம் ரெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சுனாவே ரைட் சைடு ஃபோர்ஸை லெஃப்ட் சைடு ஃபோர்ஸை ஈக்குவேட் பண்ணிக்கலாம். அப்ப t sin θ/2 is equal to கூலும் ஃபோர்ஸ்.
upward force and downward force equate பண்ணலாம். அப்ப t cos theta by 2 is equal to downward force mg. இதுல கூலும் ஃபோர்ஸ் நான் அப்டேட் பண்றேன். அப்ப t sin theta by 2 is equal to கூலும் ஃபோர்ஸ் ஓட ஃபார்முலா 1 by 4 pi epsilon naught product of two charge by r squared. ரெண்டு சார்ஜுமே qங்கிறதுனால product of two charge நான் q squared மாத்திட்டேன். r என்ன டிஸ்டன்ஸ்னு தெரியல, r னே நான் என்ன பண்றேன்னா மெயின்டைன் பண்றேன். அடுத்து இந்த ரெண்டு t sin theta by 2ங்கற இந்த டேர்மையும் t cos theta by 2ங்கற இந்த டேர்மையும் நான் அப்படியே டிவைட் பண்றேன். அப்ப t sin theta by 2 whole divided by t cos theta by 2 will become as q square divided by 4 pi epsilon naught r square whole divided by mg வரும். t cancel, sin theta by 2 cos theta by 2 னா tan theta by 2 எழுதலாம். q square retain பண்றேன், 4 pi epsilon naught r square retain பண்றேன், mg retain பண்றேன். क्वेश्चनல டென்சிட்டிங்கற டேர்ம் வருது. டென்சிட்டியோட பேசிக் ஃபார்முலா மாஸ் பை வால்யூம். இதுல இருந்து மாஸ் கண்டுபிடிச்சா டென்சிட்டி இன்டு வால்யூம்னு வரும். அப்ப இங்க இருக்கிற மாஸ்க்கு பதிலா டென்சிட்டி இன்டு வால்யூம்னு நான் அப்டேட் பண்ணிக்கிறேன். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா உள்ள டென்சிட்டிங்கற டேட்டா இருக்கு, அதனால நான் அப்டேட் பண்ணிக்கிறேன். அப்ப tan theta by 2 is equal to q square divided by 4 pi epsilon naught r squared density into volume into g னு வந்துரும். இது இந்த ரெண்டு ஸ்பியர் ஏர்ல இருக்கிறப்ப ஜெனரேட் ஆகிற ஈக்குவேஷன். இப்ப இதே ரெண்டு ஸ்பியர் என்ன பண்றாங்கன்னா இதே செட்டப்ப வாட்டர்ல இமர்ஸ் பண்றாங்க. வாட்டர்ல இமர்ஸ் பண்ணதுக்கு அப்புறமே இந்த ஆங்கிள் மாறலாம். அப்படின்னா அந்த வாட்டரோட டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் என்ன அப்படின்னு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ப திருப்பி நான் என்ன பண்ணணும் அப்படின்னா டயக்ராம் போடணும். அகைன் சீலிங் போட்டேன். இது ரெஃபரன்ஸ் லைன். ரெண்டு ஐடென்டிக்கல் ஸ்ட்ரிங் இருக்கு, அதுல ரெண்டு ஐடென்டிக்கல் சார்ஜ் ஸ்பியர் கனெக்ட் ஆயிருக்கு. மாஸ் m, சார்ஜ் q. ரெண்டு ஸ்ட்ரிங்குக்கு அக்ராஸ் ஆன ஆங்கிள் கொஸ்டின் படி தீட்டா. அப்ப half the angle என்னன்னா தீட்டா பை 2. இப்போ வாட்டர்ல இமர்ஸ் ஆனதுக்கு அப்புறமும் இந்த ஆங்கிள் மாறல. ஆங்கிள் மாறலன்னா இங்க என்ன டிஸ்டன்ஸ் மெயின்டைன் ஆயிருக்கோ இதே டிஸ்டன்ஸ் தான் இங்கே மெயின்டைன் ஆயிருக்கும். டிஸ்டன்ஸ் என்ன ஆயிருக்காதுன்னா மாறி இருக்காது. இது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். வழக்கம் போல நீங்க என்ன பண்ணுங்கன்னா மாஸ் வச்சு ஃப்ரீ பாடி டயக்ராம் போடுங்க. மாஸ் ரிலேட்டடான ஃபோர்ஸஸ் மார்க் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ் டவுன்வர்ட் ஃபோர்ஸ் mg. இத பேலன்ஸ் பண்ற ஃபோர்ஸ் டென்ஷன் t னு டினோட் பண்ணலாம். டென்ஷன் இன்க்ளைன்டா இருக்கு, அப்ப நான் ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணிக்க போறேன். அதுக்கு ஒரு ஹரிசாண்டல் லைன் ஒரு வெர்டிகல் லைன் போட்டேன். ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல்ங்கற லாஜிக் படி இது தீட்டா பை 2 னா இதுவும் தீட்டா பை 2. ஒரு டேர்ம் இன்க்ளைன்டா இருக்குன்னா ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணா தீட்டா இருக்கிற சைடு cos தீட்டா டேர்ம், அதுக்கு பெர்பெண்டிகுலரா sin தீட்டா டேர்ம். எப்ப டென்ஷனை நீங்க ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணிட்டீங்களோ இனிமேல் டென்ஷன் நாட் எசென்சியல். அடுத்து என்ன, இப்ப இந்த செட்டப் வாட்டர்ல இமர்ஸ் ஆயிருக்கு. நீங்க ஒரு மாச தண்ணிக்குள்ள எடுத்துட்டு போனீங்கன்னா தண்ணி மேல ஏறும். இத பயான் ஃபோர்ஸ் இல்லனா அப்த்ரஸ்ட் அப்படினா ஆர்கிமிடிஸ் சொல்றாரு. அப்ப லிக்விட்ல இமர்ஸ் பண்றப்ப அப்த்ரஸ்ட் வரும். அந்த அப்த்ரஸ்ட நான் F அப்த்ரஸ்ட் அப்படின்னு போட்டுக்கிறேன். அப்த்ரஸ்ட் எப்பயுமே டவுன்வர்ட் ஃபோர்ஸ்க்கு ஆப்போசிட்ல தான் இருக்கும், அந்த மாதிரி போட்டிருக்கேன். மாஸா ட்ரீட் பண்றப்ப என்னென்ன ஃபோர்ஸ் வருமோ எல்லாத்தையும் மார்க் பண்ணிட்டேன். இப்ப சார்ஜா ட்ரீட் பண்ணா கூலும் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் வரும், அதை இந்த பக்கம் என்ன பண்ணிட்டேன்னா மார்க் பண்ணிட்டேன். அகைன் இந்த ஆங்கிள் சேஞ்ச் ஆகல அப்படியே மெயின்டைன் ஆகுது. ஆங்கிள் சேஞ்ச் ஆகல அப்படியே மெயின்டைன் ஆகுதுன்னா இந்த ரெண்டு ஸ்பியரும் மூவ் ஆகல அதே பொசிஷன்ல இருக்குன்னு அர்த்தம். ஸ்பியர்ஸ் ஆர் இன் சேம் பொசிஷன்னா ஈக்விலிபிரியம்னு அர்த்தம். ஈக்விலிபிரியம்னா உங்களுக்கு ஃபோர்ஸஸ்னா ஈக்குவல். ரைட் சைடு ஃபோர்ஸ் லெஃப்ட் சைடு ஃபோர்ஸ் ஈக்குவல். அப்ப ரைட் சைடுல என்ன இருக்குன்னா t sin theta by 2 இருக்கு, லெஃப்ட் சைடுல கூலும் ஃபோர்ஸ். அதே மாதிரி அப்பவர்ட் ஃபோர்ஸும் டவுன்வர்ட் ஃபோர்ஸ் ஈக்குவல். அப்பவர்ட்ல என்ன இருக்குன்னா t cos theta by 2 பிளஸ் அப்த்ரஸ்ட்னு ஒரு ஃபோர்ஸ் இருக்கு. டவுன்வர்ட் ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா mg. இதுல கூலும் ஃபோர்ஸ அப்டேட் பண்ணுங்க. t sin theta by 2 is equal to கூலும் ஃபோர்ஸோட ஃபார்முலா 1 by 4 by epsilon naught epsilon r னு வரும். ஏன்னா இப்ப வாட்டர்ல இருக்கு, அப்ப மீடியம் உள்ள வந்துருச்சு. மீடியம் உள்ள வந்துருச்சுன்னா எப்சிலான் நாட் பக்கத்துல எப்சிலான் ஆர் வந்துரும். ப்ராடக்ட் ஆஃப் டூ சார்ஜ் q ஸ்கொயர்டு பை r ஸ்கொயர் ரீடைன். அதே மாதிரி இதுல என்ன பண்ணுங்க, இந்த அப்த்ரஸ்ட் அங்கிட்டு கொண்டு போயிருங்க. அப்ப t cos theta by 2 is equal to mg minus upthrust அப்படின்னு ஃபோர்ஸ் அப்த்ரஸ்ட். இந்த t sin theta by 2 ஐயும் t cos theta by 2 ஐயும் டிவைட் பண்ணுங்க. அப்ப t sin theta by 2 whole divided by t cos theta by 2 is equal to
இதுல ரைட் சைடுல 1/4πε0 ε0 q ஸ்கொயர்ட் பை r ஸ்கொயர்னு வருது ஹோல் டிவைடட் பை இதுல ரைட் சைடுல என்ன இருக்கு அப்படின்னா mg மைனஸ் ஃபோர்ஸ் ஆஃப் த்ரஸ்ட் டி கேன்சல் ஆயிடும் sin θ பை cos θ பை 2 னா tan θ பை 2 வந்துரும் இது அப்டேட் பண்ணா q ஸ்கொயர் டிவைடட் பை 4πε0 ε0 r ஸ்கொயர்டு mg மைனஸ் ஆஃப் த்ரஸ்ட் அப்படின்னு. இப்ப கவனமா சால்வ் பண்ணுங்க. லெஃப்ட் சைடுல இருக்கிற tan θ பை 2 ரீடைன் பண்றேன். ரைட் சைடுல q ஸ்கொயர்டு 4πε0 ε0 r ஸ்கொயர் வரை ரீடைன் பண்றேன். லாஸ்ட் டைம் mg க்கு பதிலா டென்சிட்டி இன்டு வால்யூம் போட்டோமா, இதே ஸ்டைல நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஃபாலோ பண்ணுங்க. அப்ப இங்க இருக்கிற m க்கு பதிலா டென்சிட்டி இன்டு வால்யூம்னு போட்டுக்கலாம், g ரீடைன் பண்ணிக்கலாம். இப்ப அப்த்ரஸ்டுக்கான ஃபார்முலா வேணும். அப்த்ரஸ்டுக்கு தனி ஃபார்முலா கிடையாது. நீங்க இந்த டவுன்வர்ட் ஃபோர்ஸை என்ன லுக்ல எழுதிருக்கீங்களோ அதே லுக்ல அப்த்ரஸ்ட் எழுதணும். டவுன்வர்ட் ஃபோர்ஸ்ல இந்த மாஸ் ப்ளே ஆகுது, அதனால இந்த மாஸோட டென்சிட்டி போட்டிருக்கேன். அப்த்ரஸ்ட் லிக்யூட்னால நடக்குது, இதே லுக்ல ஃபார்முலா எழுதணும். அப்ப டென்சிட்டி வால்யூம் g இதுதான் அப்த்ரஸ்டுக்கான ஃபார்முலா. ஆனா டென்சிட்டிக்கு பதிலா நீங்க லிக்விட் டென்சிட்டி போடணும். அவ்வளவுதான் மேம். இப்ப இதுவும் tan θ by 2 தான், அதுவும் tan θ by 2 தான். அப்ப நான் ரெண்டு tan θ by 2 ஐ ஈக்குவேட் பண்ண போறேன். அததான் இங்க இந்த இடத்துல எழுதுறேன். இதுல tan θ by 2 க்கு பதிலா என்ன இருக்கு, q ஸ்கொயர் டிவைடட் பை 4πε0 r ஸ்கொயர்டு rho vg. இதுல tan θ by 2 க்கு பதிலா என்ன இருக்கு, q ஸ்கொயர் டிவைடட் பை 4πε0 r ஸ்கொயர்டு அதுக்கப்புறம் rho vg மைனஸ் சிக்மா vg. q ஸ்கொயர்டு 4πε0 கேன்சல் ஆயிடும், r ஸ்கொயர்டு கேன்சல் ஆயிடும், vg காமனா எடுத்து கேன்சல் பண்ணிட்டா இதுல 1/ρ மிச்சமா இருக்கும். இதுல 1/ε0 இன்டு ρ மைனஸ் சிக்மா. இத கிராஸ் பண்ணி ε0 கண்டுபிடிச்சா ρ டிவைடட் பை ρ மைனஸ் சிக்மான்னு வரும். ஒன்னால முடிஞ்சா இந்த ஃபார்முலாவை நீ மனப்பாடம் பண்ணிக்கலாம். ஏன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல இவ்வளவு பெருசா ப்ரொசீட் பண்ணிட்டு இருந்தோம்னா நிறைய டைம் ஆகும். அதனால ஒன்னால முடிஞ்சா இந்த ஃபார்முலா மனப்பாடம் பண்ணிக்கலாம். முதல்ல ஏர்ல இருக்கும், அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு லிக்யூட்ல இமர்ஸ் பண்ணுவாங்க. ரெண்டு டைமும் இந்த ஆங்கிள் மாறலன்னு சொல்லிட்டாங்கன்னா நீ இந்த ஃபார்முலா மனப்பாடம் பண்ணிக்கலாம். இதுல ரோங்கிறது இந்த மாஸோட டென்சிட்டி, இந்த ஸ்பியரோட டென்சிட்டி. அது क्वेश्चनல கொடுத்திருக்காங்க. ஸ்பியரோட டென்சிட்டி எவ்வளவு சொல்லிருக்காங்க क्वेश्चनல 1.5 சொல்லிருக்காங்க. அதை எழுதிக்கலாம். சிக்மாங்கிறது இந்த லிக்விடோட டென்சிட்டி, அது 1ன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 1.5 by 0.5 அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா 3 வரும். அப்ப ஃபைனல் ஆன்சர். இப்ப நான் டிஸ்கஸ் பண்ணிருக்கிறது 9th ப்ராப்ளம். 11th ப்ராப்ளமும் இதே ஸ்டைல் தான். ஆனா 11th ப்ராப்ளம் நீ பிராக்டிஸ் பண்ணு. நம்ம நோட்ஸ்ல ஸ்ட்ரிங் பேசிஸ்ல ஒரு 6ல இருந்து 7 ப்ராப்ளம் டிஃபரெண்டா பார்த்திருப்போம். அதுல இந்த மாதிரி ப்ராப்ளமும் பார்த்திருப்போம். அதனால கவனமா இருங்க. நான் நோட்ஸ்ல என்ன பண்ணிருப்பேன்னா நம்பர் எழுதாம எடுத்துப்பேன், சிம்பிள் எடுத்துப்பேன்னு நினைக்கிறேன். பட் நம்பரே இருந்தாலும் நான் சிம்பிள் வச்சு ப்ரொசீட் பண்ணிட்டு கடைசி ஸ்டெப்ல தான் நம்பர் போட்டிருப்பேன். காரணம் என்னன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபைனல் ரிசல்ட் கிடைக்கும். இதை மனப்பாடம் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் ஃபாஸ்டரா அப்ரோச் பண்ணலாம். அவ்வளவுதான். 9th 1 முடிஞ்சிருச்சு. 9th 1 11th 1 சிமிலர். அதனால 11th 1 நீ ட்ரை பண்ணு. இப்ப நான் என்ன பண்றேன்னா 10th 1 போறேன். அவ்வளவுதான். மத்தபடி இது வந்து ஃப்ரீ பாடி டயக்ராம் ஆஃப் மாஸ், ஃப்ரீ பாடி டயக்ராம் ஆஃப் கூலும்ப் ஃபோர்ஸ், இதெல்லாம் ஒரு மாஸ்ல மார்க் பண்ண தெரிஞ்சுனா இந்த क्वेश्चन சாதாரண क्वेश्चन. ஸ்ட்ரிங் பேஸ்ட் ப்ராப்ளமுக்கு நீ ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அப்பப்ப என்ன ஆகுது, ஸ்ட்ரிங் பேஸ்ட் ப்ராப்ளம் வருது. என்ட்ரன்ஸ்ல பயங்கர பாப்புலரா இருக்கு. சோ 9 11 ஓவர். இப்ப நான் 10 போறேன். டென்த் क्वेश्चन இம்பார்ட்டன்ட் போட்டுருக்கா. A thin metallic wire having cross-sectional area of 10 power minus 4 meter square is used to make a ring of radius 30 centimeter. A positive charge of 2 pi coulomb is uniformly distributed over the ring, while another positive charge of 30 picocoulomb is kept at the center of ring. The tension in the ring is dash Newton.
provided the ring does not get deformed, neglect the influence of gravity. ஒரு வயர் இருக்கு, அதை என்ன பண்றாங்கன்னா ஒரு ரிங்கா மாத்திட்டாங்க. இதுல ஒரு 2 பை கூலும் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. இந்த ரிங்கோட சென்டர்ல எனக்கு இன்னொரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, அதை நான் Q நாட்னு எடுத்துக்கிறேன், which is 30 பிகோ கூலும்னு கொடுத்திருக்காங்க. இந்த Q நாட்டுக்கும் ரிங்ல சார்ஜ் இருக்குல்ல அதுக்கும் நடுவுல ஒரு கூலும் ஃபோர்ஸ் வரும். இந்த ஃபோர்ஸ்னால ரிங்ல ஜெனரேட் ஆகுற டென்ஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. நீங்க கூலும் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா 2 பாயிண்ட் சார்ஜ் எடுத்துக்கிட்டு தான் கூலும் ஃபோர்ஸ் டீல் பண்ண முடியும். இதுல ஒரு பாயிண்ட் சார்ஜ் எனக்கு அவைலபிளா இருக்கு, சென்டர் ஆஃப் ரிங்ல இருக்கு. இன்னொரு சார்ஜ் வந்து பாயிண்ட் சார்ஜ் இல்ல, ரிங்கா இருக்கு. அதனால நான் ஃபுல் ரிங் எடுக்காம என்ன பண்றேன்னா ஒரு சின்ன பார்ட் எடுக்கிறேன். இப்ப இந்த சின்ன பார்ட் ஆஃப் ரிங் இதுல உள்ள சார்ஜ் நான் பாயிண்ட் சார்ஜா பாக்குறேன். அப்ப இதுவும் பாயிண்ட் சார்ஜ், இதுவும் பாயிண்ட் சார்ஜ்னா இவங்களுக்கு அக்ராஸா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஃபோர்ஸ் ஜெனரேட் ஆகும். இதுதான் கூலும் ஃபோர்ஸ். இந்த கூலும் ஃபோர்ஸை வச்சு நாம டென்ஷன் கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா டென்ஷன் எப்பயுமே நீங்க எப்படி டிரா பண்ணணும், இந்த மாதிரி இடத்துல டென்ஷன் நீங்க எப்படி டிரா பண்ணணும் அப்படின்னா இந்த பாயிண்ட்ல இருந்து டான்ஜென்ட் போட்டு டென்ஷன் டிரா பண்ணணும். இது டென்ஷன் டிரா பண்றதுக்கான லாஜிக். அதே மாதிரி இங்கட்டும் நீங்க டென்ஷன் டிரா பண்ணணும், டான்ஜென்ட் போட்டா கிடைச்சிடும். இந்த ஆங்கிள் நான் d தீட்டான்னு எழுதுறேன், டோட்டல் ஆங்கிள் d தீட்டான்னு எழுதுறேன். அப்ப ஹாஃப் தி ஆங்கிள் என்னன்னா d தீட்டா பை 2 வரும். அதே மாதிரி இந்த ஆங்கிளும் d தீட்டா பை 2. என்னோட கன்வீனியன்ட்டுக்கு நான் என்ன பண்றேன்னா ஒரு ஹரிசாண்டல் லைனும் ஒரு வெர்டிகல் லைனும் ரெண்டு சைடுலயும் போடுறேன். இப்ப எனக்கு என்ன ஆகுதுன்னா இது d தீட்டா பை 2னா இதுவும் d தீட்டா பை 2, இதுவும் d தீட்டா பை 2னா இதுவும் d தீட்டா பை 2னு இந்த ஆங்கிள் ரெகக்னைஸ் ஆகுது. இந்த ஆங்கிளை ரெகக்னைஸ் பண்றது நீ பொறுமையா கிராஸ் செக் பண்ணு. இப்ப நான் கிராஸ் செக் பண்ணி தான் எழுதி இருக்கேன், நான் அதுக்கு எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போகல, நீ கிராஸ் செக் பண்ணு. இப்ப இந்த டென்ஷனை நீங்க ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணலாம். தீட்டா இருக்கிற சைடு காஸ் தீட்டா தான், அதுக்கு பெர்பெண்டிகுலரா sin தீட்டா தான். அதே மாதிரி தீட்டா இருக்கிற சைடு காஸ் தீட்டா தான், அதுக்கு பெர்பெண்டிகுலரா sin தீட்டா தான். ஸ்ப்ளிட் பண்ணிட்டா. இதுல இந்த t cos d theta by 2 இந்த t cos d theta by 2 ஆப்போசிட்ல இருக்கு. அப்ப இது ரெண்டு கேன்சல் ஆயிடும். இந்த கூலும் ஃபோர்ஸும் t sin theta d theta by 2 t sin theta d theta by 2 வந்து உனக்கு பேலன்ஸ் ஆகும். டவுன்வர்ட் ரெண்டு t sin d theta by 2 இருக்குறதுனால நான் 2 times of t sin d theta by 2 னு எழுதுறேன். டவுன்வர்ட் ஃபோர்ஸ் is equal to upward force கூலும் ஃபோர்ஸ் எழுதிட்டேன். 2 ரீடைன் பண்றேன், t ரீடைன் பண்றேன். இந்த ஆங்கிள் வெரி வெரி ஸ்மால். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இவனை நீ பாயிண்ட் சார்ஜ் மாதிரி எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். பாயிண்ட் சார்ஜ்னா ரொம்ப சின்னதா இருக்கணும். ரொம்ப சின்னதா இந்த ரிங்கோட ஒரு போர்ஷனை எடுத்தோம்னா டிரா பண்றது கஷ்டமா இருக்குங்கிறத நான் பெருசா டிரா பண்ணிருக்கேன். ரொம்ப சின்னதுங்கிறத நான் இந்த இடத்துல ஜஸ்டிஃபை பண்றேன். எப்படின்னா ஆங்கிள் இஸ் வெரி வெரி ஸ்மால்னு சொல்றேன். டி தீட்டாவே சின்ன ஆங்கிள், அதுல பாதி தான் டி தீட்டா பை 2, அப்ப அது ரொம்ப சின்னதா இருக்கும். அதனால நாம என்ன பண்ணிடலாம்னா அப்ராக்சிமேட்டா இதை டி தீட்டா பை 2 எழுதிடலாம். இஸ் ஈக்குவல் டு கூலும் ஃபோர்ஸ். கூலும் ஃபோர்ஸோட ஃபார்முலா 1/4 pi epsilon naught product of 2 charge by r squared. இதுல இந்த 2 கேன்சல் ஆயிடும், d dt ரீடைன் பண்றேன். 1/4 pi epsilon naught க்கு பதிலா 9 into 10 power 9 போட்டா இப்போ பொறுமையா நாம டேட்டா போடணும். q1 வந்து இந்த சென்டர்ல இருக்கிற பாயிண்ட் சார்ஜ், அது q0 னு எழுதிடலாம். q2 எனக்கு வேணும். q2ங்கிறது இந்த பாயிண்ட் சார்ஜோட வேல்யூ. மொத்தமா இது வந்து 2 pi கூலும் சொல்லிட்டாங்க. 2 pi கூலும்ல உங்களுக்கு 360 டிகிரி வரும், ஆர் தீட்டா டிகிரி வரும். 2 பை கூலும்ல உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரே ஒரு நிமிஷம் செக் பண்ணிடுவோம், சின்ன டவுட் வருது, வெரிஃபை பண்ணு. 2 பைனா 360 டிகிரி. 360 டிகிரில உங்களுக்கு டோட்டல் சார்ஜ் Q இருக்கு. அப்ப வந்து உங்களுக்கு d தீட்டாங்கிற இந்த டிகிரில எவ்வளவு சார்ஜ் வரும், இதுதான் Q. அப்ப இதுல இருந்து அந்த Q2 கண்டுபிடிச்சா என்ன ஆகுது, Q into d theta by 2 pi வருது. அதை அப்படியே இங்க ஃபில் பண்ணிக்கலாம். Q into d theta by 2 pi, அதை அப்படியே இங்க ஃபில் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கவனமா இருக்கணும்ப்பா. 2 பைனா 360 டிகிரி. 360 டிகிரில ஃபுல் சார்ஜ் இருக்கு. நான் ஒரு சின்ன பார்ட் எடுத்திருக்கேன், அந்த சின்ன பார்ட் வந்து சம் டிகிரி. அப்ப அதுல எவ்வளவு சார்ஜ் இருக்கும் அதை கண்டுபிடிச்சு நான் இங்க ஃபில் பண்ணிட்டேன். ஆர்ங்கிறது டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ சார்ஜ். லக்கிலி ரேடியஸா இருக்கு. அப்ப ரேடியஸ்க்கு பதில் கேபிட்டல் R ஸ்கொயர் போட்டு. இப்போ என்னென்ன கேன்சல் பண்ணலாம் பாருங்க. இந்த d theta கேன்சல் பண்ணிடலாம். அப்ப டென்ஷன் இஸ் ஈக்குவல் டு 9 into 10 power 9.
Q நாட்டுக்கு பதில் 30 பிகோ கொண்டு கொடுத்துட்டாங்க. பிகோனா 10 power minus 12. Qங்கிறது ரிங்கோட டோட்டல் சார்ஜ். ரிங்கோட டோட்டல் சார்ஜ் क्वेश्चनல 2 பை னு சொல்லிருக்காங்க. அப்ப அந்த 2 பை போட்டேன் பை இந்த 2 பை எழுதிட்டேன். அப்புறம் ரேடியஸ் கொடுத்திருக்காங்க. ரிங்கோட ரேடியஸ் எவ்வளவு சொல்லிருக்காங்க அப்படினா எவ்வளவு இருக்கு 10th क्वेश्चन 30 சென்டிமீட்டர்னு சொல்லிருக்காங்க. அத மீட்டரா மாத்தணும். அப்ப 30 * 10 power minus 2 whole squared. 2 பை கேன்சல் ஆயிடும். பொறுமையா சிம்பிளிஃபை பண்ணி டென்ஷன் எடுத்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்குப்பா இந்த क्वेश्चन. இப்போ இந்த क्वेश्चन நம்ம டிஸ்கஸ் பண்ணலன்னா ஸ்பாட்ல வொர்க் அவுட் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்குமா. எப்பயுமே கூலும்ஸ்ல 2 பாயிண்ட் சார்ஜ் தான் அப்ளிக்கும். அப்ப இது ஒரு பாயிண்ட் சார்ஜ் ரிங்னு சொல்லிட்டாங்க. ரிங்க நீ பாயிண்ட் சார்ஜா பாக்குறனா ஒரு சின்ன போர்ஷன் இருக்கு. அப்ப இவங்க ரெண்டு பேருக்கு அக்ராஸா ஒரு கூலும் ஃபோர்ஸ் வரும். இந்த கூலும் ஃபோர்ஸ்னால ரிங்ல ஒரு டென்ஷன் ஃப்ரேம் ஆகும்ங்கறாங்க. அத கண்டுபிடி அப்படி. அப்ப நீ சின்னதா ஒரு பாயிண்ட் சார்ஜ் எடுக்கறனா டென்ஷன் டான்ஜென்ட் வரைஞ்சா கிடைச்சிடும். இப்படி சின்னதா எடுத்து வரைஞ்சா கன்ஜஸ்டடா ஃபீல் ஆகும். கொஞ்சம் அகலமா வரைஞ்சிட்டு லேட்டரா தீட்டா இஸ் வெரி வெரி ஸ்மால்னா அந்த அசம்ப்ஷன் உருவாக்கும். முடிச்சாச்சு பாருங்க. 10/11 9 ஆல்ரெடி சிமிலர் क्वेश्चन சொல்லிட்டா. அதனால 12th क्वेश्चनக்கு போறோம். An infinitely long positively charged straight thread has linear charge density lambda coulomb meter inverse. An electron revolves along a circular path having axis along the length of the wire. The graph that correctly represents the variation of kinetic energy of electron as function of radius of circular path from the wire is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு லைன் சார்ஜ் இருக்குப்பா. இதோட லீனியர் சார்ஜ் டென்சிட்டி லாம்டான்னு சொல்லிட்டாங்க. லாம்டாவோட போலாரிட்டி பிளஸ்ஸா இருக்கிறதுனால இத பாசிட்டிவ் லைன் சார்ஜ் தான் எடுத்துக்கிறார். இதுக்கு பக்கத்துல ஒரு எலக்ட்ரான் இருக்கு. இந்த எலக்ட்ரான் இந்த த்ரெட் ஆர் லைன் சார்ஜுக்கு ஆக்சிஸா வச்சுக்கிட்டு சர்க்கிள் பாத்ல இப்படி ரிவால்வ் ஆகுது. ரிவால்வ் ஆகுற சர்க்கிள் பாத் ரேடியஸ் r. இந்த ஆருக்கும் எலக்ட்ரானோட கைனடிக் எனர்ஜிக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை கிராஃபா வரைய சொல்லியிருக்காங்க. லைன் சார்ஜ்னால ஒரு பர்టిక్యులர் பாயிண்ட்ல ப்ரொடியூஸ் ஆகுற எலக்ட்ரிக் ஃபீல்ட கால்குலேட் பண்றதுக்கான ஃபார்முலா காஸ் லா அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன்ல நாம டெரைவ் பண்ணிருக்கோம். E = λ/2πε0r. இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட்னால இந்த எலக்ட்ரானுக்கு ஜெனரேட் ஆகிற ஃபோர்ஸை நாம ஈஸியா கண்டுபிடிக்கலாம். ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டோட டெஃபினிஷன் ஃபார்முலா E = F/q. இதுல இருந்து ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சா EQ னு வரும். ஃபோர்ஸ் F = E க்கு பதில் λ/2πε0r னு எழுதிடலாம். Q க்கு பதில் எலக்ட்ரானோட சார்ஜ் வேல்யூ ஸ்மால் னு போடலாம். நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா இந்த பர்టిక్యులர் பாயிண்ட்ல உள்ள எலக்ட்ரிக் ஃபீல்ட கண்டுபிடிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் அந்த பாயிண்ட்ல உள்ள எலக்ட்ரானுக்கு ஜெனரேட் ஆகுற ஃபோர்ஸை எலக்ட்ரிக் ஃபீல்ட் டெஃபினிஷன் ஃபார்முலா வச்சு என்ன பண்றேன்னா அப்டேட் பண்ணிட்டேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா எலக்ட்ரான் சர்க்கிள் பாத்ல ரிவால்வ் ஆகுதுன்னு சொல்றாங்க. சர்க்கிள் பாத் மூவ்மெண்ட் வந்துருச்சுனாவே உங்களுக்கு சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் உள்ள வரும். அப்போ ஃபோர்ஸ்க்கு பதில் சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸை உள்ள கொண்டு வந்திருக்கேன். mv²/r is equal to lambda e divided by 2πε0r. ஆரும் கேன்சல். இதுல இருந்து v² கண்டுபிடிச்சா உங்களுக்கு lambda e divided by 2πε0 உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா m னு வருது. அவங்க கைனடிக் எனர்ஜி அப்டேன் பண்ணிருக்க சொல்றாங்க. கைனடிக் எனர்ஜியோட ஃபார்முலா ½ mv². அப்ப ½ m v² க்கு பதில் இத எழுதலாம். lambda * e divided by 2πε0 m கேன்சல் ஆயிடும். கைனடிக் எனர்ஜிக்கும் ஆருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் சர்க்கிள் பாத்தோட ரேடியஸ் கைனடிக் எனர்ஜி அதுக்கும் ஆருக்கும் சர்க்கிள் பாத்தோட ரேடியஸ் r அதுக்கும் எலக்ட்ரானோட கைனடிக் எனர்ஜிக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை கிராஃபா வரைய சொல்லிருக்காங்க. கைனடிக் எனர்ஜி ஃபார்முலால r இல்ல. அப்ப கைனடிக் எனர்ஜி இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் r. அப்படினா இண்டிபெண்டன்ட் ஆஃப் rனா கைனடிக் எனர்ஜிக்கும் rக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் அப்படினா இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைனா ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருந்தாலும் நம்ம என்ன சொல்ல முடியும்? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், ஸ்கொயர் ஆஃப் டைரக்ட்லி, ஸ்கொயர் ஆஃப் இன்வெர்ஸ்லி அந்த மாதிரி ஏதாவது வந்தாதான் அதுக்கு கிராஃப் பண்ண முடியும். ஆருக்கும் கைனடிக் எனர்ஜிக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? ஸ்ட்ரைட் ட்ராக் மாதிரி போட்டு விட்டுறோம். இந்த மாதிரி ஒரு லைன் சார்ஜ்ல ஒரு எலக்ட்ரான் சுத்துது இல்ல ஏதாவது ஒரு சார்ஜ் சுத்துது அப்படிங்கிற மாதிரி ப்ராப்ளம் சமீப காலமா என்ட்ரன்ஸ்ல வருது. 2023 இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கும். 2023 உனக்கு PDF அனுப்பிச்சிருக்கேன். ஆல்ரெடி வீடியோ வெப்சைட்ல இருக்கும். நீ கிராஸ் செக் பண்ணி பாரு.
இதே மாதிரி இன்னொரு ப்ராப்ளம் லேட்டரா வரும், இதே நோட்ஸ்ல லேட்டரா வரும், இந்த ஸ்டைல்ல இருக்கும். அவ்வளவுதான். மத்தபடி இது சிம்பிள். எப்பெல்லாம் சர்க்கிள் பாத் மோஷன் வருதோ அப்பெல்லாம் சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் வரும். அப்ப நார்மல் ஃபோர்ஸை கண்டுபிடிச்சிட்டு சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸோட ஈக்குவேட் பண்ணணும். இதான் க்ளூ. அதை பண்ணிட்டா ஈஸியா அடுத்து என்ன தேவையோ அதை ஜெனரேட் பண்ணிடலாம். அவ்வளவுதான், முடிச்சாச்சு. 12th கொஸ்டின் ஓவர். அடுத்து 13. A charge Q is placed at the center of one of the surface of the cube. The flux linked with the cube is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு கியூப் டிரா பண்ணிக்கிறேன். இந்த கியூப்ல ஒரு சார்ஜ் லொகேட் ஆயிருக்கு. எங்க லொகேட் ஆயிருக்குன்னா இது ஒரு சர்ஃபேஸ், இதோட சென்டர்ல லொகேட் ஆயிருக்கு. எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் கேட்டிருக்காங்க. நான் இதே மாதிரி இன்னொரு கியூபை வரைகிறேன். ஒரு ஐடென்டிக்கல் கியூபை வரைகிறேன். ஆக்சுவலா பொதுவா காஸ்லாம் நீங்க அப்ளை பண்ணி எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா அந்த சார்ஜ் இன்சைட் காசியன் சர்ஃபேஸ் இருக்கணும். இப்ப இந்த கியூபை நீங்க காசியன் சர்ஃபேஸா எடுத்தீங்கன்னா சார்ஜ் இன்சைட்ல இல்ல, கியூபோட பாட்டம்ல இருக்கிற மாதிரி இருக்கு. அதாவது இப்ப இத கியூபா இமேஜின் பண்ணிக்கோங்க, இங்க இருக்கு சார்ஜ். அப்ப நான் என்ன பண்ணுவோம், இதே மாதிரி இன்னொரு கியூபை பாட்டம்ல அட்டாச் பண்ணி விட்டோம்னா அப்ப அந்த சார்ஜ் ரெண்டு கியூபும் சேர்ந்ததுக்கு அப்புறம் ரெண்டு கியூபோட இன்சைட் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்கும். அப்ப நீ அந்த ஸ்ட்ரக்சருக்கு காஸ்லா அப்ளை பண்ணணும். நீ காஸ்லா ஒரு இடத்துல அப்ளை பண்ணா காசியன் சர்ஃபேஸ்னு ஒரு சர்ஃபேஸ் இருக்கணும். சார்ஜ் மஸ்ட் பி இன்சைட் காசியன் சர்ஃபேஸா இருக்கணும். இப்ப இந்த கியூபை நீங்க காசியன் சர்ஃபேஸா எடுத்தா சார்ஜ் இன்சைட்ல இல்ல, சர்ஃபேஸ்ல ஒட்டிட்டு. அப்ப இதே மாதிரி இன்னொரு கியூபை கீழே கொண்டு வந்து சேர்த்துட்டோம்னா அப்ப அந்த சார்ஜ் இந்த ரெண்டு கியூபும் சேர்ந்ததுக்கு அப்புறம் இன்சைட் த டோட்டல் 2 கியூபா உனக்கு என்ன ஆகும், அப்பியர் ஆகும். அப்படின்னா நீ இன்னொரு கியூபை பாட்டம்ல கொண்டு வந்து அட்டாச் பண்ண நீ என்ன பண்ணலாம், இப்ப இதையும் ஒட்டி விட்டா என்ன பண்ணலாம், இந்த மொத்த ஸ்ட்ரக்சருக்கு காஸ்லா அப்ளை பண்ணலாம். காஸ்லா அப்படி டோட்டல் ஃப்ளக்ஸ் I is equal to Q enclosed by epsilon naught. இப்ப நான் என்ன பண்றேன்னா இந்த ரெண்டு கியூபை சேர்த்து வர்ற அந்த ஸ்ட்ரக்சருக்கு தான் காஸ்லா அப்ளை பண்ணி எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா காஸ்லா அப்ளை பண்ணா அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும், சிமெட்ரி கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். அப்படின்னா சார்ஜ் உள்ள மாட்டணும். நீ இன்னொரு கியூபை கொண்டு வந்து அட்டாச் பண்ணாதான் ரெண்டு கியூபையும் சேர்த்து பாக்குறப்ப சார்ஜ் வந்து இன்சைட் கியூப் இருக்கிற மாதிரி, இன்சைட் 2 கியூப் இருக்கிற மாதிரி இருக்கு. அப்ப அந்த 2 கியூப் ஸ்ட்ரக்சருக்கு நீங்க காஸ்லா அப்ளை பண்ணலாம். காஸ்லா படி எப்சிலான் நாட் கான்ஸ்டன்ட், இந்த ஃபார்முலா படி எப்சிலான் நாட் கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்கலாம். Q என்க்ளோஸ்னா இப்ப யார் காசியன் சர்ஃபேஸோ அவங்களுக்குள்ள இருக்கிற சார்ஜ். இப்ப இந்த ரெண்டு கியூப் சேர்ந்துதான் காசியன் சர்ஃபேஸ் நம்மளுக்கு ஃபார்ம் ஆயிருக்கு, அவங்களுக்குள்ள இருக்கிற சார்ஜ் Q. இப்ப நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த கியூபோட எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ரெண்டு கியூபை சேர்த்து வர டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் கியூபை எப்சிலான் நாட்னா அப்ப ஒரு கியூபுக்கு என்ன ஆயிரும்னா இதுல ஹாஃப் தி அமௌண்ட் ரிசல்ட். இதான் பாயிண்ட்ஸ். இந்த மாதிரி கியூப் ரிலேட்டடா நான் உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் என்ன பண்ணிருக்கேன்னா காஸ்லாவோட ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே நடத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இது ஒரு ப்ராப்ளம். நீங்க எப்பயுமே காஸ்லா அப்ளை பண்ணா சார்ஜ் மஸ்ட் பி இன்சைட் காசியன் சர்ஃபேஸா இருக்கணும். இஃப் நாட் இன்சைட்னா அது இன்சைட் குள்ள வர்றதுக்கு நீ அடிஷனலா யாரையாவது சேர்க்கணும். சேர்த்து அவன் இன்சைட் கொண்டு போய் மொத்த ஸ்ட்ரக்சருக்கும் நீ காஸ்லா அப்ளை பண்ணிட்டு உனக்கு தேவையான ஸ்ட்ரக்சருக்கான ரிசல்ட்டை இதை வச்சு நீ கலெக்ட் பண்ணி. அவ்வளவுதான், முடிச்சாச்சு. கொஸ்டின் நம்பர் 13 ஓவர். அடுத்து 14. Five charges plus Q plus 5Q minus 2Q plus 3Q and minus 4Q are situated as shown in the figure. The electric flux due to this configuration through the surface S is. அவங்க இந்த மாதிரி ஒரு irregular surface S கொடுத்திருக்காங்க. surface குள்ள சில சார்ஜ் இருக்கு. plus 5Q plus Q அப்புறம் வந்து minus 2Q. surfaceக்கு வெளியே சில சார்ஜ் இருக்கு. minus 4Q ன்னு ஒன்னு இருக்கு. plus 3Q ன்னு ஒன்னு இருக்கு. electric flux for surface கேட்டிருக்காங்க. electric flux ஓட ஃபார்முலா by Gauss law Q enclosed by epsilon naught. epsilon naught கான்ஸ்டன்ட் ரீடைன் பண்றேன்.
நாம காஸ் லா அப்ளை பண்ணா we have to choose charges within Gaussian surface. அந்த சார்ஜ் தான் நீங்க இங்க எழுதணும். அப்ப Gaussian surfaceக்கு Gaussian surface S க்கு வெளியே இருக்கிற -4q + 3q not applicable. Gaussian surface குள்ள இருக்கிற சார்ஜை மட்டும் எடுத்துக்கிட்டா போதும். அப்ப +5q + q -2q அப்ப 6q - 2q னா 4q/ε0 போகும். இதான் ஆன்சர். இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் क्वेश्चन. பாருங்க ஒரு ஜேஇ மாதிரியான எக்ஸாம்ல 13th 14th இந்த மாதிரி சிம்பிள் क्वेश्चन வந்திருக்கு. 9th क्वेश्चन மாதிரி வளவளா क्वेश्चन வந்திருக்கு. 6th क्वेश्चन மாதிரி திங்கபிள் क्वेश्चन வந்திருக்கு. எல்லாமே கலந்துதான். நம்ம எல்லாத்துக்குமே ரெடியா இருக்கோம். சோ அடுத்து 15 எடுங்க. 15 C1 and C2 are two hollow concentric cubes enclosing charges 2q and 3q respectively as shown in figure. The ratio of electric flux passing through C1 and C2 is அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பெரிய கியூப் இருக்குப்பா. அதுக்குள்ள ஒரு சின்ன கியூப் இருக்கு. இந்த பெரிய கியூப்ல இருக்கிற சார்ஜ் 3q, சின்ன கியூப்ல இருக்கிற சார்ஜ் 2q. இது வந்து C1, பெரிய கியூப் வந்து C2. The ratio of electric flux passing through C1 and C2 னு கேட்டிருக்காங்க. எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஓட ஃபார்முலா q enclosed by ε0. closed surface 1 க்கும் closed surface 2 க்கும் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ரேஷியோ கேட்டிருக்காங்க. அதனால ரெண்டா பிரிச்சு நடுவுல ரெண்டு டாட் வச்சுட்டா ε0 கான்ஸ்டன்ட். C1ங்கற இந்த closed surfaceல உள்ள சார்ஜ் 2qங்கறாங்க. அப்ப இங்க 2q வந்துரும். C2ங்கற இந்த closed surface குள்ள இருக்கிற சார்ஜ் 2q and 3q. அப்ப டோட்டலா 5q னு வரும். இப்ப QQ நீங்க கேன்சல் பண்ணி விட்டுறலாம். ε0 கேன்சல் பண்ணிட்டா 2:5. ரெண்டு சார்ஜுமே சர்ஃபேஸ் குள்ள இருக்குன்னு தான் சொல்லிருக்காங்க. டயகிராம பார்த்து கன்ஃபியூஸ் ஆயிடாத. என்க்ளோசிங் அப்படினா உள்ளதான் இருக்கு. சார்ஜ் உள்ள இருக்குன்னு அர்த்தம். நீ இந்த இடத்துல மேல இருக்குன்னு நினைச்சிட்டாங்க. உள்ளதான் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. சோ அவங்க வரைஞ்சிட்டாங்க. நான் டயகிராம வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்க்கணும். இது ரொம்ப சிம்பிள். இப்ப இவன் எடுத்துக்கிட்டா இவனுக்குள்ள யாரோ அவனை மட்டும் நீ உள்ள போங்க. இவனை எடுத்துக்கிறப்ப இவனுக்குள்ள யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தா 3q உள்ளதான் இருக்கு, 2q உள்ளதான் இருக்கு. அப்ப டோட்டலா 5q வரும். அவ்வளவுதான். 15 ஓவர். அடுத்து 16 எடுங்க. 16 இம்பார்ட்டன்ட் போட்டுருங்க. அகைன் காஸ் லாவுக்கு வர ஒரு ப்ராப்ளம் தான் இம்பார்ட்டன்ட் போட்டுருங்க. Two charges 5q and -2q are situated at the points 3a, 0 and -5a, 0 respectively. The electric flux through the sphere of radius 4a having center at origin அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல நான் என்ன பண்றேன்னா xy இந்த அப்பியரன்ஸ்ல ஒரு லுக் போட்டுக்கிறேன். இது ஆரிஜின் 0,0. சென்டர்ல ஒரு சாரி ரெண்டு சார்ஜ் இருக்குங்கறாங்க. ஒன்னு 5q, அது எங்க லொகேட் ஆயிருக்குன்னா 3a, 0. நான் அப்ராக்ஸிமேட்டா இந்த லொகேஷன் 3a, 0 ன்னு எழுதுனா இங்க உள்ள சார்ஜ் வந்து 5q. இன்னொரு சார்ஜ் எங்க இருக்குன்னா -2q 5a, 0 ல இருக்கு. நான் அப்ராக்ஸிமேட்டா இந்த லொகேஷனை -5a, 0 ன்னு போடுறேன். இங்க உள்ள சார்ஜ் வந்து -2q. இப்போ 4aங்கற ரேடியஸ்க்கு ஒரு சர்க்கிள் வரைய சொல்றாங்க. சாரி 4aங்கற ரேடியஸ்க்கு ஒரு ஸ்பியர் வரைய சொல்றாங்க. என்னதான் உங்க ஸ்பியர்னு சொன்னாலும் நாம டிரா பண்றப்ப சர்க்கிள் போட்டா போதும். 4a னா 3a விட்டு இந்த பக்கம் இருக்கும். அப்ப இதான் 4a. இந்த இந்த ரேடியஸ்க்கு நான் ஒரு ஸ்பியர் வரையணும். இது 5a. அப்ப 4a னா உங்களுக்கு இந்த இடத்துல தான் வரும். நீங்க கவனமா ஒரு இஷ்டத்துக்கு வரைஞ்சிட கூடாது. இப்ப ஃபார் தி ஸ்பியர் காஸ் லா படி எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் என்னன்னு கேக்குறாங்க. எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஓட ஃபார்முலா q enclosed by ε0. ε0 கான்ஸ்டன்ட். இந்த ஸ்பியரோட ரேடியஸ் 4a, அதுக்குள்ள ஒரே ஒரு சார்ஜ் தான் இருக்கு 5q. இது வந்து ஸ்பியரை விட்டு வெளியே இருக்கு -2q. காஸ் லா படி
காசியன் சர்ஃபேஸ் குள்ள இருக்கிற சார்ஜ் மட்டும் தான் அக்கவுண்டபிள். அப்ப 5q தான் அக்கவுண்டபிள். அப்ப 5q by epsilon naught ஆன்சர். சோ இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா காசியன் சர்ஃபேஸ் நம்ம டிரா பண்ற மாதிரி. சில நேரம் கியூப்னு சொல்றாங்க, சில நேரம் அவங்களே கொடுக்குறாங்க. இதுல வந்து நாம வந்து அந்த ஸ்கேல் வச்சு டிரா பண்ற மாதிரி. சோ 16 ஓவர். அடுத்து 17. An electric field is given by 6 I cap plus 5 J cap plus 3 K cap Newton per coulomb. The electric flux through a surface area 30 I cap meter square lying in YZ plane in SI unit கேட்டிருக்காங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார் அப்பியரன்ஸ்ல கொடுத்திருக்காங்க. ஏரியாவும் வெக்டார் அப்பியரன்ஸ்ல கொடுத்திருக்காங்க. எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் கேட்டிருக்காங்க. சார்ஜ் கொடுத்துட்டு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்னா காஸ் லா யூஸ் பண்ணலாம். எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்துட்டு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோட டெஃபினிஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். E வெக்டார் டாட் A வெக்டார். கிவன் டேட்டா வெக்டார் அப்பியரன்ஸ்ல இருந்ததுன்னா வெக்டார் அப்பியரன்ஸ்ல இருக்கிற ப்ரொபஷனல் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். சில நேரங்கள்ல நான் ஏரியாவை S வெக்டார்னு கூட போட்டிருப்பேன். E வெக்டார் ஆஃபர் ஆயிருக்கு 6 I cap plus 5 J cap plus 3 K cap. ஏரியா வெக்டார் ஆஃபர் ஆயிருக்கு 30 I cap வருது. நாம டாட் ப்ராடக்ட் பண்ணுவோம். டாட் ப்ராடக்ட்னா I to I, J to J, K to K னு பண்ணுவோம். இதுல I ல 6, இதுல I ல 30 மல்டிப்ளை பண்ணா 180. J K போர்ஷன் இதுல இருக்கு, அதுல இல்லனா விட்டுறலாம். இதான் 17 ஓவர். இந்த காஸ் லா ஸ்டைல்ல பார்த்த இப்ப கடைசி ஒரு 4-5 ப்ராப்ளமும் நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம நோட்ஸ்ல இருக்கும். இதே மாதிரி நான் ஒரு ப்ராப்ளம் நடத்திருப்பேன். இதுலயே ஒரு அப்டேட் நடத்திருப்பேன். நிறைய யோசிச்சு பண்ற மாதிரியான ப்ராப்ளம் காஸ் லால டிஸ்கஸ் பண்ணிருப்போம். அடுத்து 18 இம்பார்ட்டன்ட் போட்டுக்கங்க. A particle of charge minus q and mass m moves in a circle of radius r around an infinitely long line charge of linear density plus lambda. Then time period will be given us அப்படின்னு சொல்லிருக்காங்க. அகைன் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்த ஒரு क्वेश्चन தான். லாங் சார்ஜ் இருக்கு, லாங் இன்ஃபினிட் சார்ஜ், இது பிளஸ் சார்ஜ், பக்கத்துல ஒரு பார்ட்டிகல் இருக்கு, இதோட சார்ஜ் வேல்யூ -q, மாஸ் m, இந்த டிஸ்டன்ஸ் r. இந்த சார்ஜ் என்ன ஆகுதுன்னா சர்க்கிள் பாத்ல ரிவால்வ் ஆகுது. இப்போ ஒரு ரவுண்ட் கம்ப்ளீட் பண்றதுக்கு எவ்வளவு டைம் ஆகுமோ அதான் டைம் பீரியட். அந்த டைம் பீரியட டெரைவ் பண்ணனும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இந்த பாயிண்ட்ல இந்த லைன் சார்ஜ்னால வர எலக்ட்ரிக் ஃபீல்ட நான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா தப்பு. லைன் சார்ஜுக்கு λ/2πε0 ஒன்னு முடிச்சாச்சு. எலக்ட்ரிக் ஃபீல்ட்னால அந்த சார்ஜுக்கு வர ஃபோர்ஸை கண்டுபிடிக்கணும். அதுக்கு நான் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டெஃபினிஷன் ஃபார்முலா யூஸ் பண்றேன். E = F/q. அப்ப F கண்டுபிடிச்சா EQ னு வரும். E க்கு பதில் இத ஃபில் பண்ணிக்கங்க. λ/2πε0 Q க்கு பதில் ஆக்சுவலா -q போடணும். மேக்னிட்யூட்ங்கற பேனர்ல நான் +q போட்டுட்டேன். இந்த ஃபோர்ஸை நான் சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸோட ஈக்குவேட் பண்ண போறேன். ஏன்னா அந்த சார்ஜ் -q வந்து சர்க்கிள் பாத்ல ரிவால்வ் ஆகுதுட்டாங்க. அப்ப mv²/r என்ன ஆகும்னா λ/2πε0 r வந்துரும். ஒரு r கேன்சல். v² கண்டுபிடிச்சா λ/2πε0 m னு வந்துரும். v க்கு பதிலா r ஒமேகான்னு போடலாம். அது சர்க்குலர் மோஷன்ல வர ஒரு ரிலேஷன்ஷிப். இத உள்ள ஃபில் பண்ணா r² ω² will become as λ/2πε0 m. இதுல இருந்து ω² கண்டுபிடிச்சா λ/2πε0 m into r² வந்துரும். ஒமேகானா 2π by டைம் பீரியட் நமக்கு நல்லா தெரியும். அதை இங்க ரீப்ளேஸ் பண்ணுங்க. அப்ப 2π by t whole square is equal to λ/2πε0 m r². பொறுமையா சால்வ் பண்ணி நீங்க t எடுத்து 4 ஆப்ஷன்ல எது பெஸ்டோ அதை போட்டுக்கலாம். t சம்டைம்ஸ் டைம் பீரியட் கேக்குறாங்க, சம்டைம்ஸ் ஒமேகா கேக்குறாங்க, சம்டைம்ஸ் frequency கேக்குறாங்க. டைம் பீரியட்னா டைம் taken to complete one round. frequencyனா number of rounds completed per second. டைம் பீரியடோட யூனிட்ஸ். அவ்வளவுதான், ஈஸியா பண்ணிடுவோம். இந்த இதுதான் சொன்னேன். இந்த மாதிரி ப்ராப்ளம் ஸ்லோவா பாப்புலர் ஆகும். ரொம்ப வருஷமா இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்ததுன்னா லாஸ்ட் இயர்ல இந்த மாதிரி ப்ராப்ளம் நான் அப்பப்போ क्वेश्चन பேப்பர்ல பாக்குறேன். டிக் பண்ணிருங்க. 17 18 ஓவர் முடிச்சாச்சு. அடுத்து 19. Two charges Q and 3Q are separated by a distance r in air. At a distance x from charge Q,
the resultant electric field is 0, the value of x is. இது சிம்பிள் கேள்விதான்ப்பா. ரெண்டு சார்ஜ் இருக்குங்கறாங்க. ஒன்னு q, இன்னொன்னு என்னன்னா 3q. இவங்களுக்கு அக்ராஸா உள்ள டிஸ்டன்ஸ் வந்து r. இப்ப qங்கற சார்ஜ்ல இருந்து x டிஸ்டன்ஸ்ல ஒரு டெஸ்ட் பாயிண்ட் இருக்கு. qங்கற சார்ஜ்ல இருந்து x டிஸ்டன்ஸ்ல டெஸ்ட் பாயிண்ட ரைட் சைடுல மார்க் பண்றதா லெஃப்ட் சைடுல மார்க் பண்றதான்னு ஒரு டவுட் சில நேரங்கள்ல வரும். இந்த டெஸ்ட் பாயிண்ட்ல நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் 0ன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம் நிறைய நான் உங்களுக்கு என்ன பண்ணிருக்கேன்னா ரெகுலர் கிளாஸ்ல நடத்தியிருக்கேன். if they set electric field 0 for 2 chargeனா அந்த ரெண்டு சார்ஜும் சேம் போலாரிட்டியா இருந்ததுன்னா டெஸ்ட் பாயிண்ட் பிட்வீன்ல தான் வரும். ரெண்டு சார்ஜும் ஆப்போசிட் போலாரிட்டியா இருந்ததுன்னா எய்தர் டெஸ்ட் பாயிண்ட் ரைட் சைடுலயோ இல்ல லெஃப்ட் சைடுலயோ வரும். ரைட்டா லெஃப்டான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு சார்ஜோட வேல்யூவை பார்க்கணும். சின்ன சார்ஜ் எங்க இருக்கோ அங்கிட்டு வரும். இந்த க்ளூ நான் கொடுத்துருக்கேன், நோட்ஸ்ல எழுதி கூட வச்சுக்க சொல்லியிருப்பேன். செக் பண்ணி பாருங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ராப்ளம்ஸ்ல செக் பண்ணி பாருங்க. இதான் பாயிண்ட். ரெண்டு சார்ஜும் சேம் போலாரிட்டினா நீங்க டெஸ்ட் பாயிண்ட் எங்க வச்சா எலக்ட்ரிக் ஃபீல்ட் 0 வரும், பிட்வீன்ல வச்சா வரும். ரெண்டு சார்ஜும் ஆப்போசிட் போலாரிட்டினா டெஸ்ட் பாயிண்ட் வந்து நீங்க வந்து எய்தர் லெஃப்ட் சைடு ஆர் ரைட் சைடு, பிட்வீன்ல வச்சா வராது. லெஃப்ட் சைடுலயே ரைட் சைடுலயே வச்சா வரும். லெஃப்டா ரைட்டாங்கிறத சார்ஜோட வேல்யூ வச்சு டிசைட் பண்ணலாம். ஸ்மால் சார்ஜ் எங்க இருக்கோ அந்த சைடு வைக்கணும். இப்போ வந்து இவங்க x டிஸ்டன்ஸ்ல டெஸ்ட் வைக்க சொல்லி எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டுபிடிச்சா 0 வரும்னு சொல்றாங்க. சோ தட் x என்னன்னு கால்குலேட் பண்ண சொல்றாங்க. இதான் டார்கெட். இந்த டெஸ்ட் பாயிண்ட் இங்க வைக்கணுமா இல்ல இங்கிட்ட வைக்கணுமா? from q x டிஸ்டன்ஸ்ங்கறாங்க. லெஃப்ட் சைடா ரைட் சைடா? சேம் போலாரிட்டி. அப்ப பிட்வீன்ல தான் வைக்கணும். அப்ப இந்த பக்கம் தான் வரணும் அப்படிங்கறத நாம ரெகக்னைஸ் பண்ணணும். ஆல்சோ இது ரெண்டுமே பாயிண்ட் சார்ஜ். ரெண்டு பாயிண்ட் சார்ஜுக்கு சேர்த்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்கிட்ட கிடையாது. ஒரு பாயிண்ட் சார்ஜுக்கான எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃபார்முலா தான் உண்டு. q divided by 4 pi epsilon naught distance squared. இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி இந்த q கான எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கிறான். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட E1 எழுதுறான். q க்கு பதிலு q, 4 pi epsilon naught கான்ஸ்டன்ட். ஃபார்முலா படி டிஸ்டன்ஸ் ஸ்கொயர்டு. டிஸ்டன்ஸ்னா யார் சார்ஜோ அவங்களுக்கு எங்க டெஸ்ட் இருக்கோ அதுக்கு நடுவுல இருக்கிற கேப் which is x. அப்ப x ஸ்கொயர். அடுத்து q2 3q. இதனால ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கணும். அது E2 ன்னு எழுதுறான். q க்கு பதிலு 3q போட்டா 4 pi epsilon naught கான்ஸ்டன்ட். அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். டிஸ்டன்ஸ்னா அந்த ஃபார்முலா படி யார் சார்ஜோ அவங்களுக்கு எங்க டெஸ்ட் இருக்கோ அதுக்கு நடுவுல இருக்கிற கேப். சப்போஸ் இது r இது x னா இந்த கேப் r minus x னு வரும். அப்ப டிஸ்டன்ஸ் ஸ்கொயர்னா r minus x ஹோல் ஸ்கொயர். அடுத்து ஸ்டெப் 2 போறோம். நான் இந்த மாதிரி ப்ராப்ளம் ரெகுலர் கிளாஸ்ல நடத்துறப்ப ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் 3 னு பிரிச்சு நடத்திருப்பேன். ஸ்டெப் 1ல நாம என்ன பண்ணோம் அப்படின்னா பாயிண்ட் சார்ஜோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி எத்தனை பாயிண்ட் சார்ஜ் இருக்கோ அவங்களோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் மேக்னிட்யூட கண்டுபிடிக்கணும். ஸ்டெப் 2ல இவங்களுக்கு அக்ராஸா ரிலேஷன்ஷிப் இருந்தா ஜட்ஜ் பண்ணணும். ஈக்குவலா இருக்கா அன்ஈக்குவலா இருக்கான்னு பார்த்து ஜட்ஜ் பண்ணணும். எல்லாம் சிம்பிளா இருக்கு, அதனால ஜட்ஜ் பண்ண முடியாது, விட்டுறலாம். அடுத்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ல ஸ்டெப் 3 தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். ஸ்டெப் 3ல இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் E1 E2 ஓட டைரக்ஷன் மார்க் பண்ணும். E1 வந்து Q னால வருது. அப்ப நீங்க Q ல கொண்டு போய் உங்க உள்ளங்கையை வச்சிருங்க. இந்த உள்ளங்கை டெஸ்ட் பாயிண்ட பார்க்கணும். இது பிளஸ் போலாரிட்டியா இருக்கு. பிளஸ்னா அவுட்வர்ட். அப்ப உள்ளங்கைக்கு அவுட்வர்ட்னா இப்படி வரும். E1 டைரக்ஷன் மார்க். இப்படிதான் நான் உங்களுக்கு ரெகுலர் கிளாஸ்ல நடத்திருப்பேன். அதே ஸ்டைல் தான் ஃபாலோ பண்றேன். அடுத்து E2 டைரக்ஷன் மார்க் பண்ணும். அப்ப E2 யாருனால வருது? 3q னால வருது. அப்ப நான் 3q ல கொண்டு போய் கையை வச்சுட்டு உள்ளங்கையை டெஸ்ட் பாயிண்ட் பாக்குற மாதிரி திருப்பிட்டேன். 3q பிளஸ் சார்ஜ். பிளஸ்னா அவுட்வர்ட். அப்ப இப்படி வரும். அப்ப E2 ஓட டைரக்ஷன் ரெண்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆப்போசிட்ல இருக்கு. வெக்டார் அடிஷன் ரூல் படி எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆப்போசிட்ல இருந்தா நம்ம கழிச்சுக்கலாம். அதனால ஃபைனல் ஆன்சர் E is equal to E1 minus E2 னு எழுதிட்டேன். क्वेश्चनல ஃபைனல் ஆன்சர் E 0 னு சொல்லிட்டாங்க. அப்ப 0 is equal to E1 minus E2 னா E1 is equal to E2 னு எழுதிக்கலாம். E1 க்கு பதில் இத ஃபில் பண்ணுங்க. q divided by 4 pi epsilon naught x squared. E2 க்கு பதில் 3q divided by 4 pi epsilon naught r minus x whole square வருது. 4 pi epsilon naught cancel, q cancel, கிராஸ் பண்ணா r minus x whole square is equal to 3x square வருது. ரெண்டு பக்கம் ஒரு ரூட் எடுங்க. அப்ப r minus x is equal to root 3x. x ஐடென்டி கொண்டு போங்க. அப்ப r is equal to root 3x plus x னு வந்துரும். r ரீடைன் பண்ணுங்க. x வெளிய எடுத்தா root 3 plus 1 னு வந்துரும். இதுல இருந்து x கண்டுபிடிச்சா r divided by root 3 plus 1. நான் உங்களுக்கு டீச் பண்றப்ப அந்த ப்ரொசீஜர் படி வரேன். நீ ஸ்மார்ட்னா இங்க இருந்து ஆரம்பிக்கணும்.
நான் பர்சனலா நான் எனக்குள்ள சால்வ் பண்ணிக்கிறேன்னா இங்க இருந்து ஆரம்பிப்பேன் இந்த மாதிரி கொஸ்டின். ஏன்னா இந்த மாதிரி கொஸ்டின் நான் நிறைய பார்த்திருக்கேன், எனக்கு ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு, பிராக்டிஸ் ஆயிடுச்சு. உனக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா நீ இப்படி வந்துடலாம். உனக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டா ஃபீல் ஆகுதுன்னா நம்ம ரொட்டீன் ப்ரொசீஜர் போறோம். முடிச்சாச்சுப்பா. இது வந்து கொஸ்டின் நம்பர் 19 முடிச்சிட்டோம். அடுத்து 20 எடுங்க. An infinite plane sheet of charge having uniform surface charge density plus sigma s coulomb per meter squared is placed on xy plane. Another infinitely long line charge having uniform linear charge density plus e coulomb per meter is placed at z is equal to 4 meter plane and parallel to y axis. If the magnitude values sigma s is equal to 2 times of lambda e, then at point 0, 0, 2, the ratio of magnitudes of electric field values due to sheet to charge sheet charge to the line charge is pi root n ratio 1. The value of n is அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொஞ்சம் கவனமா டயகிராம் டிரா பண்ணுப்பா. ஒரு ஷீட் இருக்குன்றாங்க, நான் ஷீட்டை வரைஞ்சிட்டேன். இதோட சார்ஜ் டென்சிட்டி பிளஸ் சிக்மா எஸ். இதான் இந்த ஷீட். இது சப்போஸ் டு பி ஒய் ஆக்சிஸ், இது எக்ஸ் ஆக்சிஸ் எடுத்துக்கிறார். எக்ஸ் ஒய் பிளேன்ல இந்த ஷீட்டை வச்சுட்டார். அப்ப இது இசட் ஆக்சிஸ்னு அர்த்தம். இப்ப மேபி இந்த ஷீட் ஆரிஜின்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆரிஜின்ல இருந்து 4 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இசட் ஆக்சிஸ்ல ஒரு லைன் சார்ஜ் இருக்குன்றாங்க. பிளஸ் லாம்டா லீனியர் சார்ஜ் டென்சிட்டி கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னா 4 மீட்டர். இதுதான் ஆரிஜின் ஃபைனலைஸ் பண்ணிருக்கேன். ஆரிஜின்ல இருந்து 2 மீட்டர் 0, 0, 2னா இசட் ஆக்சிஸ்ல 2 அர்த்தம். 2 மீட்டர்ல ஒரு டெஸ்ட் பாயிண்ட். இது 2 மீட்டர். ஏன்னா இது மொத்தமா போறோம்னா இதுவும் 2. அப்ப இந்த சைடு என்ன வரும்னா உங்களுக்கு 2 தான் வரும். இந்த டெஸ்ட் பாயிண்ட்ல சீட்னால வர எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் லைன் சார்ஜ்னால வர எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் உள்ள ரேஷியோ அவங்க கொடுத்துருக்காங்க. அதுல ஒரு டேட்டா மிஸ் ஆகுது, அந்த டேட்டா கண்டுபிடிக்கிறாங்க. சீட்னால வர எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா என்ன அப்படின்னா சிக்மா பை 2 எப்சிலான் நாட். காஸ்லாவோட செகண்ட் அப்ளிகேஷன் நம்ம படிச்சிருக்கோம். லைன் சார்ஜ்னால வர எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃபார்முலா என்ன அப்படின்னா லாம்டா டிவைடட் பை 2 பை எப்சிலான் நாட் ஆர். ஆருக்கு பதில் 2 மீட்டர். அவ்வளவுதான். இது ரெண்டையும் டிவைட் பண்ணுங்க. அப்ப இ ஷீட் பை இ லைன் சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு சிக்மா பை 2 எப்சிலான் நாட். டிவைட் பண்றப்ப 2 பை எப்சிலான் நாட் 2 மேல போயிடும், டிவைடட் பை லாம்டா. சிக்மாவுக்கு பதில் சிக்மா எஸ், லாம்டாவுக்கு பதில் லாம்டா இன்னு அவங்க சொல்லியிருக்கிற நோட்டேஷன் கூட போட்டுருப்பாங்க. கொஸ்டின்ல இந்த ரேஷியோ கொடுத்திருக்காங்க. எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா கொஸ்டின்ல இந்த ரேஷியோ பை ரூட் n ரேஷியோ 1ங்கறாங்க. அப்ப பை ரூட் n ரேஷியோ 1 இஸ் ஈக்குவல் டு சிக்மா எஸ் கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க 2 டைம்ஸ் ஆஃப் லாம்டா இன்டு 2 எப்சிலான் நாட் ரீடைன், 2 பை எப்சிலான் நாட் 2 லாம்டா இ எல்லாமே ரீடைன். லாம்டா இ கேன்சல். அப்புறம் எப்சிலான் நாட் கேன்சல். இந்த பை நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஒரு 2 கேன்சல் பண்ணிட்டா 4 வரும். அப்ப ரூட் n இஸ் ஈக்குவல் டு 4 னா n will become 16. அவ்வளவுதான். இவங்க xy பிளேன் சொல்றாங்க, z ஆக்சிஸ் சொல்றாங்கன்னா கொஞ்சம் 3D வியூல நீ டயகிராமை இமேஜின் பண்ணி பார்க்கணும். நான் கரெக்டா தான் வரைஞ்சிருக்கேன். சோ 20 ஓவர். அடுத்து 21. The electric field at a point P due to an electric dipole is capital E. The electric field at point R on equatorial line will be E by X. The value of X is அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த டயகிராம் அவங்க கொடுத்திருக்காங்க. இது மைனஸ் சார்ஜ், இது பிளஸ் சார்ஜ், இது ஒரு டைபோல். இது டைபோலோட சென்டர் O. இங்க இருந்து ஆக்சியல் லைன்ல R டிஸ்டன்ஸ்ல பாயிண்ட் P இருக்கு. இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஈங்கறாங்க. அப்ப பாயிண்ட் P ல உள்ள எலக்ட்ரிக் ஃபீல்ட் E,
அதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா நம்மள்ட்ட இருக்கு 2p divided by 4 pi epsilon naught r cube. நீங்க ஆக்சியல் லைன் டெரிவேஷன் பாருங்க, இந்த ரிசல்ட் தான் இருக்கும். அடுத்து என்ன அப்படின்னா ஈக்குவட்டோரியல் லைன்ல 2 பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. ஒன்னு q, இன்னொன்னு r. இந்த டிஸ்டன்ஸ் ஸ்மால் r இருக்கு, இந்த டிஸ்டன்ஸ் 2 டைம்ஸ் ஆஃப் ஸ்மால் r இருக்கு. ஈக்குவட்டோரியல் லைன்ல எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா என்ன அப்படின்னா p divided by 4 pi epsilon naught r cube வரும். இப்ப இந்த பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் கொஸ்டின் படி E by x இதான் ஃபார்முலா. p divided by 4 pi epsilon naught r cube. இந்த பாயிண்ட பொறுத்தவரை அந்த டிஸ்டன்ஸ் 2r இருக்கு. அப்ப r cube இருக்கிற இடத்துல 2r whole cube வரும். அப்படினா x என்னன்னு கேட்டிருக்காங்க. E க்கு பதிலா இத ஃபில் பண்ணுங்க. அப்ப 2p divided by 4 pi epsilon naught r cube p divided by 4 pi epsilon naught 8r cube வந்துரும். 4 pi epsilon naught cancel, p cancel, r cube cancel, cross பண்ணா x will become a 16. இதான் ஆன்சர். ஆக்சியல் லைன் ஈக்குவட்டோரியல் லைனோட எண்ட் ரிசல்ட் தெரிஞ்சா ஈஸியா பண்ணிடலாம். மத்தபடி இது ட்விஸ்டட் ப்ராப்ளம் கிடையாது. என்ன நீ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் போறப்ப ஆக்சியல் லைன் ஈக்குவட்டோரியல் தான் மதிக்க மாட்டேன், கவனம் இல்லாம அப்படியே விட்டுட்டு போயிடும். அப்ப ஃபார்முலால உங்களுக்கு ஏதாவது டவுட் வரும், குழப்பம் வரும். இல்லைன்னா இது ஒரு சாதாரண கேள்விதான். சோ முடிச்சாச்சுப்பா. 22ல இருந்து நாளைக்கு பார்ப்போம், அதாவது அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம், நாளைக்கு காலையில பார்ப்போம். இப்ப நீங்க லாக் அவுட் ஆயிக்கலாம். ஏதாவது டவுட் இருந்தா, ஏதாவது கொஸ்டின்ல உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. டவுட் இல்லைன்னா நீங்க லாக் அவுட் ஆயிக்கலாம்.